जय जगन्नाथ बलदेव सुभद्रा महारानी करणम, जय श्री राधा गोपाल जी करणम, जय श्री गौरांग महाप्रभु नित्यानंद करणम, जय श्रील रूप रघुनाथ करणम, जय श्रील प्रभाதி மகாராஜ் கரணம், என் குருநாத கரணம். தொடர்ந்து நம்ம வந்து பகவத்கீதா கணிப்போம். கிளாஸ் வந்து கூட அனைத்து வடிவனை பணிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா. அனைவருக்கும் சண்டே கிளாஸ் நம்ம கவனிக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாளாக ஆச்சு நான் சண்டே கிளாஸ் வந்து கொடுத்து கிட்டத்தட்ட பல வருஷங்களாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 2 வருஷம் 1 இயருக்கு மேலே கொஞ்சம். ஏன் ஸ்னேகா மஜி 1 இயர் அதனால் வந்து இன்றைக்கி எதிர்பதி பிரபு கொஞ்சம் எமர்ஜென்சினால் அவரால் முடியல. அதனால் வந்து அடியின் வந்து அந்த கிளாஸை வந்து ரீப்ளேஸ் பண்ண வந்திருக்கிறேன். ஓகே, எனக்கு இன்றைக்கி கொடுக்கப்பட்ட டாஸ்க்கு வந்து என்னதுன்னா 15 சாப்டர் 15 பகவத்கீதா எஸ்இடிஸ் உண்மை உருவில் chapter 15 புருஷோத்தம யோகம். வாட் இஸ் இங்கிலீஷ் மாதாஜி? வாட் இஸ் இங்கிலீஷ் என்னது? The yoga of the supreme person. Yoga of the supreme person. Very nice. Okay. Text இன்னைக்கு எத்தனை மாதாஜி? 16 and 17. 16 மாதாஜி. 16 only, huh? 16 மாதாஜி. ஓகே, பகவத்கீதா உண்மை உருவில் as it is chapter 15 அத்தியாயம் 15 ஸ்லோகம் 16 text 16. द्वौ इमो पुरुषो लोके शर साशर एव च शर सर्वाणि भूतानि कूटस्थो आशर उच्यते तव इमो पुरुषो लोके शर साशर एव च शर सर्वाणि भूतानि कुटस्थो आशर उच्यते. ஓகே, ஒரு ஆள் படிங்க. யாராச்சும் படிக்கிறீங்களா? சுஷீலா மாதிரி, ஷாமகாந்தம் மாதிரி படிக்கிறீங்களா? படிக்கிறீங்களா? ஹரிகிருஷ்ணா மாதாஜி படிங்க பிரபு. இல்ல ப்ரோ, 16 16 16 படிங்க. ஓகே, தேங்க்யூ ப்ரோ. மல்லிகா மாதிரி படிங்க. ஹரே கிருஷ்ணா மாதிரி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு தமிழில் தவறக்கூடியவர்கள் தவறாதவர்கள் என 2 விதமான ஜீவன்கள் உள்ளன. ஜட உலகில் உள்ள ஜீவன்கள் தவறக்கூடியவர்கள் என்றும். ஒரு நிமிஷம் இருங்க மதி. ஹரிகிருஷ்ணா மதி அப்படியே வந்துருங்க மதி. அதில் அது ஹரிகிருஷ்ணா ஜெயசி தொடங்கலாம் மதி, அப்படியே தொடங்கலாம். இங்கே இருக்குங்க. தேங்க்ஸ் மதி. ஓகே மதி. தவறக்கூடியவர்கள் தவறாதவர்கள் என 2 விதமான ஜீவன்கள் உள்ளன. ஜீவன்களில் உள்ள ஜீவன்கள் தவறக்கூடியவர்கள் என்றும் ஆன்மீக உலகில் உள்ளவர்கள் தவறாதவர்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன. ஓகே, இங்கிலீஷில் படிச்சுங்க. ஓகே, தேங்க்யூ மாதாஜி. There are 2 classes of beings, the fallible and infallible. In the material world, every living entity is fallible, and in the spiritual world, every living entity is called infallible. Okay. ईश भक्ति वेदांत स्वामी शिला प्रभुपाद महाराज पुलूर की जय.
முன்பே விளக்கியபடி வியாசதேவராக அவதரித்த போது இறைவன் வேத சூத்திரத்தை இயற்றினார். இங்கே வேதாந்த சூத்திரத்தின் உட்பொருளை அவரே சுருக்கமாக வழங்கியிருக்கின்றார். உயிர்வாளிகள் எண்ணற்றவர்கள், அவர்கள் தவறக்கூடியவர்கள், தவறாதவர்கள் என 2 பிரிவுகளாக பிரிக்கலாம் என்று அவர் கூறுகின்றார். ஜீவன்கள் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளின் நித்தியமான அம்சங்கள். அவர்கள் ஜட உலகில் தொடர்பு கொள்ளும்போது ஜீவபூதா என்று அழைக்கப்படுகின்றனர். இங்கு கொடுக்கப்பட்டுள்ள ஷரா, ஷர்வானி, பூத்தானி என்ற சமஸ்கிருத சொற்கள் இவர்கள் தவறக்கூடியவர்கள் என்ற பொருளை தருகின்றன. ஆனால் பரமபுருஷ பகவானுடன் ஒன்றுபட்டவர் தவறாதவர்கள் என்று அழைக்கப்படுகின்றன. ஒன்றுபட்டவர்கள் என்றால் தனித்தன்மை இல்லாதவர்கள் என்று பொருள் அல்ல, மாறாக ஒற்றுமையுடன் செயல்படுபவர்கள் என்பதே பொருள். படைப்பின் நோக்கத்திற்கு அவர்கள் எல்லோரும் ஒத்துழைக்கின்றனர். ஆன்மீக உலகில் படைப்பு என்னும் விஷயம் இல்லை என்பது உண்மையே. ஆனால் வேதாந்த சூத்திரத்தில் பரமபுருஷ பகவான் எல்லா தோற்றங்களுக்கும் மூலம் என்று கூறப்பட்டிருப்பதால் இக்கருத்து விளக்கப்படுகின்றது. புருஷோத்தமான முழுமுதற் கடவுள் கிருஷ்ணருடைய கூற்றின்படி உயிர்வாளிகளில் இரு வகுப்பினர் உள்ளனர். வேதங்கள் இதற்கு ஆதாரம் கொடுக்கின்றன. எனவே இதை பற்றி ஐயம் எதுவும் இல்லை. மனம் மற்றும் 5 புலன்களுடன் இவ்வுலகில் போராடி கொண்டிருக்கும் உயிர்வாளிகள் மாறிக்கொண்டே இருக்கும் ஜட உலகளை பெற்றுள்ளனர். ஓர் உயிர்வாளி கட்டுண்டு இருக்கும் வரை அவனது உடல் ஜடத்தில் தொடர்பினால் மாறிக்கொண்டுள்ளது. ஜடம் மாற்றமடைவதால் உயிர்வாளியும் மாற்றமடைவதாக தோன்றுகின்றது. ஆனால் ஆன்மீக உலகில் உள்ள உடல் ஜடத்தினால் செய்யப்பட்டதல்ல. எனவே அதில் மாற்றம் ஏதும் இல்லை. ஜட உலகில் உள்ள உயிர்வாளி 6 விதமான மாற்றங்களுக்கு உட்படுகின்றான்: பிறப்பு, வளர்ச்சி, இருப்பு, உற்பத்தி, சிதைவு மற்றும் மறைவு. இவை ஜட உலகின் மாற்றங்களாகும். ஆனால் ஆன்மீக உலகில் உடல் மாற்றம் அடைவதில்லை. அங்கு முதுமை இல்லை, பிறப்பு இல்லை, இறப்பு இல்லை. அங்கு அனைவரும் ஒன்றுபட்டு வாழ்கின்றனர். ஷரா, ஷர்வானி, பூத்தானி. ஜடத்துடன் தொடர்பு கொண்ட எந்த உயிர்வாளியும், அதாவது படைக்கப்பட்ட முதல் உயிர்வாளியான பிரம்மாவிலிருந்து தொடங்கி சிறு எறும்பு வரை ஒவ்வொருவரும் தமது உடலை மாற்றிக்கொண்டுள்ளனர். எனவே இவர்கள் அனைவரும் தவறக்கூடியவர்கள். ஆனால் ஆன்மீக உலகில் இருப்பவர்களோ எப்போதும் ஒன்றுபட்ட நிலையில் முக்தி பெற்றவர்கள் உள்ளனர். தோ இமோ புருஷோ லோகே ஷர சாஷர ஏவச்ச சர்வபூதானி குடஸ்தோ ஆஷர உச்சதே. ஹரே கிருஷ்ணா. ஓகே, இஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்லோகம். அண்ட் ஆல்சோ இந்த ஸ்லோகம் வந்து பார்த்திங்கன்னா சாப்டர் 2 பகவத்கீதா சாப்டர் 2ல் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த உடல், ஆத்மா இதை பற்றி வந்து விளக்கியிருக்காரு, எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. தென் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணா தென் ரிப்பீட் அகெயின், திருப்பியும் வந்து அவர் வந்து ரிப்பீட் பண்ணுறாரு. இந்த உடல், ஆத்மா அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து சொல்கிறாரு. பிகாஸ் புருஷோத்தம யோகம், புருஷோத்தமனா வந்து யாருன்னா சுப்ரீம் பர்சன். யோகானா என்ன அர்த்தம்னா மெடிடேஷன். அப்போ பகவானை வந்து நம்ம வந்து மெடிடேட் பண்ணணும், பகவான் நினைக்கணும். தட் இஸ் த மெயின் கோல். நம்மளுடைய மெயின் கோல் வந்து என்ன, பகவான் நினைக்கணும். அல்டிமேட்லி நம்ம எவ்வளோ கிளாஸு, எவ்வளோ சாண்டிங், எவ்வளோ எல்லாம் பண்ணாலும் அல்டிமேட்லி நம்ம வந்து கண்டிப்பாக வந்து நம்ம மனசில், நம்மளுடைய இருதயத்தில் பகவானை வந்து திங்க் பண்ணணும். எப்பவுமே நம்ம மைண்டில் பகவான் இருக்கணும். அதனால தான் புருஷோத்தம யோகம். புருஷோத்தம யோகத்தை வந்து அந்த தலைப்பை ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா, பகவான் நினைக்கிறது, எப்படி நினைக்கிறது, அதான் யோகனா திங்கிங் பண்ணுறது. யார் திங்கிங் பண்ணணும்? புருஷோத்தமா. ஊஸ் த புருஷோத்தமா? சுப்ரீம் பர்சன். ஊஸ் த சுப்ரீம் பர்சன்? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணா. ஓகே, அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்லேஷனுக்குள்ள இந்த வேர்ட் பை வேர்ட் இருக்கு பாருங்க. ஷரா, ஆக்ஷரா 2 வார்த்தை ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட்.
ஷரானா தவறு இழைக்கக்கூடிய ஆஷரானா தவறு இழைக்காதவர்கள். வாட் இஸ் இங்கிலீஷில் மாதாஜி? ஷரா, வாட் இஸ் ஷரா? Shara fallible, akshara infallible. Infallible, fallible and infallible. ஷரானா ஃபாலிபிள், ஆஷரானா வந்து இன்ஃபாலிபிள். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஜீவாத்மா 2 வகை கேட்டகரியில் இருக்குது. ஓகேவா? ஒன்று வந்து ஷரா, அதாவது இந்த பூமியில் மாட்டிக்கிட்டவங்க, இந்த பூமியில் வந்து இருக்கிறவங்க, இந்த ஜட உலகில் வந்து மாட்டிக்கிட்டு இருக்கிறவங்க. ஓகேவா? ஆக்ஷரனா வந்து என்ன ஆகுதுன்னா இந்த ஜட உலகத்தில், இந்த மெட்டீரியல் வேர்ல்டில் வந்து வராதவங்க, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா முக்த ஜீவா சொல்லுவாங்க. ஆக்சுவலி ஜீவாத்மா 4 கேட்டகரி இருக்குது. ஓகேவா? அது யாருக்கும் தெரியுமா? யாரும் ட்ரை பண்ணுறீங்களா? அதாவது ஜீவாத்மா 4 கேட்டகரி இருக்கு. யாருக்கு தெரியுமா? ஹரே கிருஷ்ணா. மல்லிகை மாதாஜி, மல்லிகை மாதாஜி தெரியுமா? இல்லையா? நான் பல வாட்டி சொல்லி கொடுத்துருக்கேனே, கிளாஸில் சொல்லியிருக்கேன். நான் பக்தி விஷா சிசி கிளாஸ்லாம் சொல்லியிருக்கேன். அதாவது வேறு யார் இருக்கா? லேப்டாப்பில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது வந்து எனக்கு ஃபோன் இல்லையா, எல்லாம் செக் பண்ணணும் நம்ம. ஜீவ பந்தாத்மா, முக்தாத்மா, ஜீவ முக்தா and பந்த முக்தாத்மா. யா பட் இன் யூ மஸ்ட் டு டெல் இன் ஆர்டர்லாம் மாதாஜி. அந்த ஆர்டர் வந்து எப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு பந்த ஜீவாத்மா. பந்த ஜீவாத்மானா என்ன அர்த்தம்னா இந்த லோகத்தில் பந்தப்பட்ட கொண்டிஷன் சோல், பந்த ஜீவாத்மா. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா முக்த ஜீவா. முக்த ஜீவானா ஸ்பிரிச்சுவல் உலகத்தில் இருக்கிற முக்கிய வந்து நித்தியமாக அது இட்டர்னலாக அங்கே இருப்பாங்க, அது முக்த ஜீவா. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பந்த முக்தா. பந்த முக்தானா வந்து என்னதுன்னா பந்தப்பட்ட ஜீவாத்மா, இஸ் கொண்டிஷன் சோல் பட் இஸ் லிபரேட். அது வந்து பகவான் லோகத்துக்கு போயிட்டாங்க, அதான் பந்த முக்த ஜீவாத்மா. ஜீவன் முக்தானா வந்து என்னதுன்னா இந்த ஜீவாத்மா முக்தி அடைகிறதுக்காக, பகவான் போவதுக்காக அவங்க முயற்சி பண்ணியிருக்காங்க, இதான் ஜீவன் முக்தா. ஓகேவா? இப்போ ஷரா ஆக்ஷரா, அதாவது வந்து என்னதுன்னா நம்ம வந்து 2 வகை இருக்குது. இங்கே வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, ஷர சர்வாணி பூத்தானி. ஷர சர்வாணி பூத்தானி வந்து என்ன அர்த்தம்னா பூத்தானி, ஓகே, தவறு இல்லையக்கூடியவர் சர்வாணி எல்லாம் பூத்தானி. ஓகே, அப்போ ஜீவாத்மக்கள் ஒன்று வந்து பகவான் லோகத்தில் நித்தியமாக இருக்கிறவங்க. ஓகேவா? ஆக்ஷரா ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜட உலகத்தில் நம்ம வந்து மாட்டிக்கிட்டு நம்ம வந்து இந்த லோகத்தில் வந்து நம்ம கீழே ஊந்து கலக்கு நம்ம இந்த உலகத்தில் இருக்கோம். எதனால நம்ம இந்த பூமியில் இருக்கிறோம், மாட்டிக்கிட்டு இருக்கோம்? ஏன் மற்ற ஜீவத் மக்கள் பகவான் லோகத்தில் இருக்கிறாங்க? என்ன ரீசன், என்ன காரணம்? என்ன காரணத்தினால நம்ம இங்கே கீழே மாட்டிக்கிருக்கோம்? ஏன் மேலே வந்து முக்த ஜீவாத்மா மேலே இருக்காங்க? நம்ம ஏன் பந்த ஜீவாத்மா ஆகணும்? ஏன் நம்ம முக்த ஜீவாத்மாவாக இருந்திருக்க முடியாதா? காரணம் என்ன? யார் சொல்ல முடியும்? ஸோ ஜஸ்ட் சொல்லுங்கள், உங்களோட ஐடியா சொல்லுங்கள், பிறகு பேசலாம். சரவணன் யார்? ஹரிபுருவாதே சரவணன். அப்புறம் நீங்களா பிரபு? வெரி வெரி குட். சொல்லுங்க பிரபு, ஏன் நம்ம உங்க எனி ஐடியா? நான் என்ன நினைக்கிறேன் பிரபு, கர்ப்போட சாய் விஷ்ணு இருக்கார்ல பிரபு, வரனாலியா பிரபு, நம்ம நான் விட்டு வரனாலியா. எப்படி பிரபு, எங்க கண்டுபிடிச்சீங்க? நான் சொல்லியிருக்கேன் நாயக்கனே. எஸ், வெரி குட் 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 பிரபு, சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆக்சுவலி ஜீவாத்மா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம வந்து ஆன்மீக லோகத்திலேருந்து ஃபால் ஆன் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. மல்லிகா மாதாஜி. ஓகே மாதாஜி, நீங்கள் நிறைய இடத்துல கிளாஸ்லாம் கேட்டிருப்பீங்க. ஜீவாத்மா வந்து இந்த பூமியில் வந்து மாட்டிக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்களே. ஓகே, இப்போ ஜீவாத்மா எங்கேருந்து ஃபால் ஆன் ஆகுனாங்க? சும்மா ஜாஸ்தி உங்களுக்கு என்ன தெரிய டிஸ்கஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ சொல்கிறாங்க ஜீவாத்மா. ஹரி ப்ரோ கேமரா திறங்க ப்ரோ, சூப்பராக இருக்கும். சொல்லுங்க சொல்லுங்க, நீங்கள் சொல்லுங்க மாதிரி. ஏன்னா சொல்கிறாங்க மாதிரி இப்போ வந்து ஜீவாத்மா ஃபாலிங் டவுன் ஃப்ரம் ஸ்பிரிச்சுவல் ஸ்காய், ஆன்மீக லோகத்தில் விழுந்திருக்கு அப்படி சொல்கிறாங்களே.
சாய் விஷ்ணு இருந்தா பிரபு அவர் படைப்பில் இருந்து நம்மளோட அகங்காரத்தினால அவர் சுற்றி நீர் இருக்கும். ஓ, அப்போ ஆன்மீக லோகம் சொல்கிறாங்க, அது எப்படி மாதிரி அட்ரஸ் பண்ணுறது? ஆன்மீக லோகமா? கேள்விப்பட்டிருக்கீங்கண்ணே? ஆமா பிரபு. அது எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது? ஐடியா இல்லையா? நோ ஐடியாவா உங்களுக்கு? சரி சரி சரி, தேங்க்யூ. வேறு யாராச்சும் ட்ரை பண்ணிங்களா? நம்ம ஆன்மீக லோகத்துலேருந்து விழுந்தும் சொல்கிறாங்களே, இது வந்து எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது? வேறு யார் இருக்காங்க குரூப்பில்? I think Prabhu, we are not from the abode of Bhagavan because once you reach there, you are not coming back. You are we are created by Brahma Deva that appeared from Garbha Udaka Sai Vishnu. Some correction Madaji, we not created by Brahma Deva Madaji. நம்ம வந்து coming from Garbha Udaka Sai Vishnu. Then but I thought Brahma created all. Yeah. நம்ம கர்ப்ப சாய் விஷ்ணு கிட்ட இருந்து நம்ம வெளிய வரோம். We coming from கர்ப்ப சாய் விஷ்ணு, but we have some desire. By desire அவர் வந்து நம்மளை வந்து ஒரு some bodyல வந்து நம்ம என்டர் பண்றாரு. Desire and to enjoy. ஓகே. தென் வந்து ஆச்சாரியர்கள் இது என்ன சொல்லுவாங்கன்னா, ஓகே நம்ம வந்து பகவான் லோகத்துலேருந்து நம்ம கீழே உள்ள கிடையாது என்றைக்குமே. பகவான் லோகத்துலேருந்து ஸ்பிரிச்சுவல் லோகத்துலேருந்து. ஆனால் சம் ஸ்பீக்கர்ஸ் வந்து ஸ்பிரிச்சுவல் ஸ்காய் ஆன்மீக லோகத்துலேருந்து கீழே விழணும்னு சொல்கிறாங்க. பட் வந்து அது வந்து அவங்க எப்படி எதை பற்றி பேஸ் பண்ணி சொல்கிறாங்கன்னு நம்மளுக்கு தெரில. ஓகேவா? நீங்கள் பாருங்கள், பகவத்கீதை பகவான் கிருஷ்ணன் என்ன சொல்கிறாருன்னா, ஜென்ம கர்மா சாமே திவ்யம் ஏவம் யோவேதி தத்துவதா தெக்வா தேகம் புனர்ஜென்மம் நாயேதி மாமேதி சோ அர்ஜுனா. ஜென்மா மீன்ஸ் பிறப்பு, அவருடைய பர்த். கர்மா மீன்ஸ் அவருடைய செயல், அவருடைய ஆக்டிவிட்டி. ஜென்ம கர்மா அவருடைய பர்த், அவர் ஆக்டிவிட்டி. சாமி திவ்யம், எல்லாமே திவ்யமானது. ஆல் இஸ் ஆக்ஸ்பீஷியம், மங்களமானது. ஏவம் யோ ஜென்ம கர்மா சாமே திவ்யம் ஏவம் யோவதி தத்துவதா. அந்த பகவான் விஷயங்களில் வந்து நம்ம வந்து தத்துவபூர்வமாக தெரிஞ்சுக்கணும். அங்கே ஏவம் யோவதி சரித்திரா, சரித்திரனா ஸ்டோரி மட்டும் தெரிஞ்சுக்க சொல்ல, அவரை போய் தத்துவத்தை புரிஞ்சு சொல்கிறாங்க. மாமே ஜென்ம கர்ம சாமி தீபம் ஏவம் யோகி தத்துவதா தெக்வா தேகம் புனர்ஜென்மம். நம்ம இந்த தேகம் மீன்ஸ் இந்த பாடி, இந்த உடம்பு விட்ட பிறகு நான் ஏதி மாமி சோ அர்ஜுனா, திருப்பியும் நீ வந்து என்கிட்ட வந்துட்டேன்னா மீண்டும் நீ வந்து அந்த ஜட உலகளுக்கு வந்து போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லி இங்கே பகவத்கீதையில் பகவான் வந்து சொல்கிறாரு. ஓகே, அப்போ இப்படி இருக்கும்போது, இந்த ஸ்டேட்மெண்ட் கிளியராக இருக்கும்போது, எப்படி நம்ம ஆன்மீக லோகத்துலேருந்து மேலே போயிட்டு கீழே வந்து விழுந்திருப்போம்? எப்படி நம்ம வந்து அங்கே ஆன்மீக லோகத்தில் ஒன்றுன்னு பார்த்துக்குங்க, இந்த ஜட உலகத்தில், இந்த மெட்டீரியல் வேர்ல்டில் எத்தனை வகையான குணங்கள் இருக்குது? எத்தனை குணங்கள் இருக்குது ஹரிபிரபு? சொல்லுங்கள் ஒரு வேணாதுன்னு. யாராச்சும் ஹரிபுருக்கு ஹெல்ப் பண்ணுங்க. சத்வகுணம். ஹரிபுருக்கு எழுதி வச்சுக்கோங்க. சாத்விக குணம், ராஜசிக குணம் அண்ட் தமோ குணம். மூட் ஆஃப் த குட்னஸ், மூட் ஆஃப் த பேஷன் அண்ட் மூட் ஆஃப் த இக்னோரன்ஸ். இந்த 3 குணங்கள் எங்கே இருக்குன்னா இந்த ஜட உலகத்தில் இருக்குது. ஓகேவா? ஆனால் பகவான் லோகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீர்குணா. நீர்குணம்னா என்ன அர்த்தம்? அருண் பிரபு சொல்லுங்க, நீர்குணம்னா என்ன அர்த்தம்? என்ன பிரபு? வெரி குட் ப்ரோ, வெரி குட். சுத்த சத்வ குணம், பியோர் மூட் ஆஃப் த குட்னஸ். ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில், ஆன்மீக லோகத்தில் பியோர் மூட் ஆஃப் த குட்னஸ், சுத்த சாத்விக குணம். ஓகேவா? அப்போ பகவான் லோகத்தில் இன்னொரு விஷயம் வந்து என்னதுன்னா, பகவான் லோகத்தில் வந்து இன்னொரு விஷயம் வந்து என்னதுன்னா, அங்கே வந்து மனசு, புத்தி, அகங்காரம் கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து இந்த பாடி இருக்குது, இந்த உடம்போட பேர் வந்து என்னது? இது வந்து ஸ்தூல சரீரம், கிராஸ் பாடி. இந்த உடம்புக்குள்ளே இன்னொரு உடம்பு இருக்குது, அது வந்து என்னது? சூக்ஷ்ம சரீரம், செட்டல் பாடி. இந்த உடம்புக்குள்ளே அந்த சூக்ஷ்ம சரீரத்துக்குள்ளே என்ன இருக்குது? ஆத்மா இருக்குது. ஓகேவா? நான் ஏற்கனவே பல வாட்டி நான் உதாரணம் கொடுத்துருக்கேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேப்லெட்ஸ் இருக்குது, ஒரு மாத்திரை இருக்குது, ஒரு டேப்லெட்ஸ் இருக்குது. ஓகேவா? அந்த டேப்லெட்ஸ் போகிறதுக்கு ஒரு டப்பா இருக்குது. ஓகேவா? டப்பா கூட டேப்லெட்ஸ் போகிறோம்.
அந்த டப்பாவை வந்து என்ன பண்ணுறோம், ஒரு கோத்தாக்குள்ளே போடுறோம், ஒரு கட்டனுக்குள்ளே போடுறோம். அப்போ அந்த கட்டனு, அந்த 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 பாக்ஸு, அப்புறம் அந்த டப்பா, அப்புறம் மாத்திரை 3 இருக்குது. புரியுதா ஹரிபிரபு? ஓகே, இந்த 3 ஞாபகம் வச்சுக்கங்க. அது 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இந்த மாத்திரை தான் நம்மளோட ஆத்மா. மாத்திரை எதுக்குள்ளே இருக்குது? அந்த டப்பாக்குள்ளே இருக்குது. அந்த ஆத்மா எதுக்குள்ளே இருக்குது? சூட்சும சரீரத்துக்குள்ளே இருக்குது. இந்த மாத்திரை, இந்த டப்பா எதுக்குள்ளே இருக்குது? அந்த பாக்ஸுக்குள்ளே இருக்குது. அப்போ இந்த ஆத்மா, இந்த சூட்சும சரீரம், இந்த ரெண்டும் சேர்ந்து எதுக்குள்ளே இருக்குது? இந்த பாக்ஸ் எது பாக்ஸு? இந்த பாடின்ற பாக்ஸுக்குள்ளே இருக்குது. இட்ஸ் கிளியர்? இது ரொம்ப கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அப்போ இந்த உடம்பு அழிஞ்ச பிறகு, நம்ம இறந்துட்ட பிறகு, நம்ம வந்து எத்தனை வகையான காரியங்கள் கூட செய்யலாம். நம்ம 8 நாளில் காரியம் செய்யலாம். சில பேர் இப்போ உதாரணம், இப்போ நார்மலி டிப்பிக்கலாக நம்ம தமிழால் என்ன பண்ணுவாங்க, 16 நாள் சென்று காரியம் பண்ணுவாங்க. சில தெலுங்கு வழியை போல பண்ணுறவங்க அவங்க 8 நாள் செய்வாங்க. மலையாளி இருக்காங்க, மலையாளி அவங்க அவங்க டைமிங் செய்வாங்க, 11 நாள் செய்யலாம். இந்த மாதிரி 11 நாள், 12 நாள், 8 நாள், 50 நாள், 30 நாள். கிறிஸ்தவர்கள் 40 நாள் சென்று செய்வாங்க. ஓகேவா? நம்ம எத்தனை நாள் வேணாலும் செய்யலாம். நீங்கள் 400 நாள் செஞ்சால் 1 வருஷம் கூட செய்யலாம். ஓகேவா? நீங்கள் எத்தனை நாள் வேணாலும் செஞ்சுக்கலாம் நம்ம. ஆனால் ஆத்மாவோட டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்குல, இந்த ஆத்மா வேறு உடலுக்கு போகிறது இல்லை. இது எல்லா உடம்புக்கும் ஒரே சேம் ஃபார்முலா தான். நீங்கள் இந்தியனா, இல்லை நீங்கள் நெக்ரோவா, நீங்கள் ஜப்பனீஸா, நீங்கள் சைனீஸா, நீங்கள் என்ன இருக்கோ, ஆத்மா இந்த உடலை விட்டு பிரிஞ்ச பிறகு, இந்த உடலை அழிஞ்ச பிறகு, இந்த ஆத்மா என்ன பண்ணுது, உள்ளுக்கு இருக்கக்கூடிய சூட்சும சரீரத்தோட, அதாவது இந்த டப்பா அண்ட் மாத்திரை, இந்த கோத்தா, இந்த பாக்ஸு, இந்த டப்பா, இந்த மாத்திரை சொன்னல, இந்த 3மே இப்போ அந்த பாக்ஸு வீணாக போச்சு. நம்ம என்ன பண்ணுவோம், இந்த டப்பாவில் இருக்கக்கூடிய இந்த மாத்திரையும் டப்பாவை என்ன பண்ணுவோம், அடுத்த பாக்ஸுக்கு மாற்றிடுவோம். உண்மையா இல்லையா? அதே போல் இந்த உடம்பு அழிஞ்ச பிறகு, இறந்த பிறகு, நம்ம உடனடியாக நம்மளுக்கு அடுத்த போடி ரெடி ஆயிடும். நம்ம பாகவத்தில் சொல்லப்படுது, நம்ம இப்போ செய்யக்கூடிய ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் வச்சு நம்மளுக்கு அடுத்த பாடி ரெடி ஆகிட்டே இருக்கும். புண்ணியங்கள் செய்தால் நல்ல புண்ணிய சம்பந்தமான பாடி. நீங்கள் பாவங்கள் செய்தால் பாவங்களை அனுபவிக்கிறதுக்கு உண்டான பாடி. நீங்கள் பக்தி செய்தீங்கன்னா உங்களுக்கு பக்திக்கு தகுந்த மாதிரி பாடி. இந்த மாதிரி பாடிகள் உருவாக்கிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் இந்த மாதம் ஒர்க் பண்ணுறீங்க, வேலை செய்கிறீங்க. இந்த மாதம் சம்பளம் எடுக்கிறதுக்கா நீங்கள் இந்த மாதம் வேலை செய்கிறீங்க? எந்த மாதம் சம்பளம் எடுக்கிறதுக்காக வேலை செய்கிறோம்? நம்ம அடுத்த மாதம் சம்பளம் எடுக்கிறதுக்காக நம்ம இப்போ வேலை செய்கிறோம். அடுத்த வரக்கூடிய பரீட்சைக்கு இப்போ படிக்கிறோம். அடுத்த கிடைக்கக்கூடிய ப்ரொமோஷனுக்கு இப்போயே நம்ம வேலை செய்கிறோம். அடுத்து நம்ம பேங்க் பேலன்ஸ் நிறைய இருக்கிறதுக்காக நம்ம இப்போயே வேலை செய்கிறோம். எல்லாமே அடுத்து நெக்ஸ்ட்டுக்காக நம்ம இப்போயே உழைக்கிறோம். அதே போல தான் நம்ம அடுத்த பாடி, அடுத்த உடல் கிடைக்கிறதுக்காக நம்ம இந்த காலத்தில், இந்த டைமில் நம்ம நம்மளுடைய செயல்கள், நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸ் நம்மளுக்கு கணக்கெடுக்கப்படுது. அப்போ இந்த ஆத்மா அடுத்த பாடிக்கு போகும்போது மனசு, புத்தி, அகங்காரம், இந்த 3மே சூட்சும சரீரத்தில் இருக்குது. கண்ணு, மூக்கு, காது, கை, இதெல்லாம் வெளியில் இருக்கக்கூடிய ஸ்தூல சரீரத்தில் இருக்குது. ஸ்தூல சரீரம் வெளியில் இருக்கிற கிராஸ் பாடியோட புலன்கள் கண்ணு, காது, மூக்கு, வாய், அப்புறம் டச், அது ஐஸ், நோஸு, அப்புறம் டங்கு, இந்த மாதிரிலாம் வெளியில் இருக்கிற உடம்புல இருக்குது. ஓகே, அதே போல் உள்ளுக்கு இருக்கக்கூடிய சூட்சும சரீரத்தில், சட்டில் பாடியில் 3 புலன்கள் இருக்குது, 3 சென்சஸ் இருக்குது. மனம், புத்தி, அகங்காரம், அதாவது மைண்ட், இன்டெலிஜென்ட் அண்ட் ஃபால்ஸ் ஈகோ. இந்த கண்ணு, காது, மூக்கு, வாய் நம்ம செத்த பிறகு இது காண போயிடும். அதனால தான் நம்மளோட ஆர்கன் நம்ம டொனேஷன் கொடுக்கலாம். யாராச்சும் நீங்கள் ஆர்கன் நீங்கள் எழுதி வச்சுருந்தீங்கன்னா டொனேஷனுக்கு உங்களுக்கு எடுத்துக்குவாங்க. ஆனால் மனசு புத்தி அகங்காரத்தை டொனேஷன் கொடுக்க முடியுமா? ஹரிபிரபு, என் மனசை நான் செத்து போன பிறகு நான் டொனேஷன் கொடுக்குறேன், கொடுக்க முடியாது. பிகாஸ் எப்படி சூட்சும சரீரம் செட்டெல்லாம் உள்ளுக்குள்ளே மறைஞ்சிருக்கும், அதே மனசு, புத்தி, அகங்காரம் 3 மறைஞ்சிருக்கு. அப்போ நம்ம இந்த லோகத்தில் நம்ம இந்த 3 குணங்களை மாட்டிக்கிட்டு இருக்கோம். இந்த 3 குணங்கள் பார்த்தீங்கன்னா சாத்விக, ராஜசிக, தமோ குணம். இதெல்லாம் இந்த மனசு தான் நம்ம எஃபெக்ட் பண்ணும். இந்த மனசு சாத்விக குணமாக இருந்தால் நம்ம ஆன்மீக ஸ்பிரிச்சுவல் நாலேஜ், ஸ்பிரிச்சுவல் விஷயங்களில் நம்ம ஈடுபாடாக இருப்போம். இந்த மனசு அப்படியே டக்குன்னு சேனலை சேஞ்ச் பண்ணிச்சு. அந்த வீட்டில் டிவி சேனலை சேஞ்ச் பண்ணுவோமே, அந்த மாரி சேனலை சேஞ்ச் பண்ணிச்சுன்னா டக்குன்னு நம்ம ரஜோ குணத்துக்கு போயிடுவோம். ரஜோ குணம் போய்ட்டு என்ன அர்த்தம், நம்ம பகவானை ப்ளேம் பண்ணுவோம், கடவுள் இல்லைன்னு சொல்லுவோம். இதெல்லாம் கும்பிட என்ன இருக்குது, நான் உழைச்சாதான் காசு, நான் இருந்தால் தான், நான் செஞ்சால் தான் முடியும், நான் உழைச்சாதான் காசு. கடவுள் காசு கொடுக்குறாரா? ஏன் ஹரிபிரபு, கடவுளாக காசு கொடுக்குறாரு, நான் உழைச்சேன்னா நான் தான் காசு. இந்த டைலாக்லாம் எப்போ வரும்?
எப்போ வரும்? ராஜகுணத்தில். ரஜோகுணத்தில் இருக்கும்போது நிறையா அந்த சினிமா டைம்லாம் நிறைய வரும். நான் உழைச்சேன்னா காசு. நாளைக்கு உதாரணத்துக்கு வச்சுக்கங்களேன், உதாரணத்துக்கு தச்சுடல. இப்போ வந்து கையில் ஸ்ட்ரோக் வந்துருச்சு, இல்லை ஸ்ட்ரோக் எப்படியே வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்ட்ரோக் வந்துச்சுன்னா அந்த டைமில் வந்து யார் வந்து என்ன பண்ண முடியும்? யார் ஒன்றும் பண்ண. அதனால சாப்டர் 13 வந்து பகவான் வந்து அழகாக சொல்லியிருப்பார். என்னன்னா அந்த ஸ்லோகம் நல்ல ஸ்லோகம். உபதிருஷ்டா அனுமந்தா பக்தா போக்தா மகேஸ்வர். அதாவது இந்த லோகத்தில் ஒரு புல் அசைனா கூட எது வாட் எவர் என்ன நடந்தாலும் அது பகவானுடைய செங்ஷன், பகவானுடைய அப்ரூவ் இருந்தால் தான் இது எங்கே எல்லாமே நடக்கும். அது நல்லதோ கெட்டதோ. ஆனால் பகவான் நம்மளுடைய இண்டிபெண்டன்ஸ், நம்ம சுதந்திரம் தலையிடவே மாட்டார். ஆனால் நம்ம கட்டுண்ட ஜீவாத்மக்கள், நம்ம முட்டாள் ஜீவாத்மக்கள் நம்ம என்ன நினைக்கிறோம்? ஏன் கடவுள் வந்து காப்பாற்ற மாட்டாரு, ஏன் கடவுள் வந்து இது பண்ண மாட்டாரு, ஏன் கடவுள் பண்ண மாட்டாரு? பிகாஸ் அதனால தான் நம்மளோட பகவானோட ஆக்டிவிட்டி புரியாதனால தான் நம்ம பந்த ஜீவாத்மா இருக்கும். பகவான் ஆக்டிவிட்டி புரிஞ்சுச்சுன்னா நம்ம வந்து முக்த ஜீவாத்மாவும் இருக்கும். உதாரணத்துக்கு வச்சுக்கலாம், இன்னைக்கு கூட நான் கிளாஸில் சொல்லியிருந்தேன் டைப்பிங்கில். என்னது, ஏன் வந்து இப்போ வந்து அங்கே போம் போடுறாங்க, இங்கே போம் போடுறாங்க, அங்கே கற்பழிப்பு நடக்குது, இங்கே வந்து என்னது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடக்குது, இங்கே வந்து இன்னும் நிறைய நடக்குது. இதெல்லாம் ஏன் கடவுள் கண்டிக்க மாட்டாரா? கடவுள் பகவான் வந்து நம்மளுக்கு எல்லா வகையான இண்டிபெண்டன்ஸும் கொடுத்துட்டாரு. இங்கே எல்லா வகை இண்டிபெண்டன்ஸ் நம்ம சுதந்திரத்தை கொடுத்துட்டாரு. நல்லது கெட்டது எல்லாமே வந்து நம்ம செய்யறதுக்கு எல்லாத்துக்கும் அவர் சென்ஷன் கொடுத்துட்டாரு. ஏன் நம்மளுக்கு வந்து எல்லா வகை சுதந்திரம் கொடுத்துருக்காரு? காரணம் என்ன? இந்த பந்த ஜீவாத்மாக்கு ஏன் எல்லா வகை சுதந்திரம் கொடுத்துருக்காரு? காரணம் என்ன? காரணம் எதுக்காக சுதந்திரம் கொடுத்துருக்காரு? சேம் மாதிரி நீங்க சொல்லாதீங்க. மேபி யூ மே நோலா மாதிரி we give some chance to others. ஏன் சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு? சொல்லுங்க மாதாஜி. ரொம்ப உங்கள் சவுண்டு வேறு வளர்ந்து உனக்கு. ஓகே, பிரச்சனை இல்லை. வேறு யாராச்சும்? சொல்லுங்க ப்ரோ. இல்லை திருப்பி சொல்லுங்க. நம்ம ஹாஸ்பிட்டல் தான் பூமிக்கு வந்தோம் ப்ரோ. மை கொஸ்டின் வந்து என்னது, என்ன கேட்டேன் சார் ஆரிய ப்ரோ? ஏன் கடவுள் எஸ், ஏன் சுதந்திரம் கொடுத்தான்னு கேட்டேன் பிரபு. வாய் பகவான் எதுவும் சுதந்திரம் கொடுத்தாரு? நம்ம ஆசைப்பட்டனால பூமிக்கு வந்து அது ஓகே. ஏன் சுதந்திரம் கொடுத்துருக்காரு நம்மளுக்கு? சுதந்திரம் இல்லாமல் எல்லாத்தையும் வந்து கொண்டு பண்ண முடியுமா இல்லையா? நம்ம கை கட்டி போட்டாருன்னா நம்ம போய் ஒரு இடத்துல போம் வைக்க முடியுமா? சொல்லுங்க. ஏன் சுதந்திரம் கொடுத்துருக்காருன்னா நம்ம பகவானுக்கு சேவை செய்யுது. எஸ், வெரி குட் ஹரி பிரபு. கைத்தட்டு கொடுங்க, எல்லாம் கைத்தட்டுங்க. வெரி குட், குட் ட்ரை அருண் பிரபு, குட் ட்ரை. கிருஷ்ணன் பிரபு நினைக்கிறேன். கிருஷ்ணன் பிரபு, குட் ட்ரை பிரபு. நம்மளுக்கு ஏன் சுதந்திரம் கொடுத்துருக்காருன்னா நம்ம எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட ஜீவாத்மா. நம்ம எல்லா ஜீவாத்மாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜீவேர சொரூபாய் கிருஷ்ணேர நித்யதாஸ். நம்ம ஜீவாத்மாவோட உண்மையாக ஸ்வரூபம் கிருஷ்ணருடைய நித்திய தாசன். தாசனா வந்து என்னது? சர்வீஸ் பண்ணணும், சர்வன். ஓகேவா? நம்ம பகவானுக்கு சேவை பண்ணக்கூடியதான் நம்மளுடைய சுதந்திரம். அந்த சேவையை வந்து செய்யறதுக்காக நம்மளுக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு. பகவான் நம்மளுக்கு சுதந்திரத்தை வந்து கொண்டு பட்டார். நம்ம எப்படி ஜீவாத்மாவும் இருக்க முடியும்? ஜீவாத்மாவுக்கு சுதந்திரம் தேவை, அப்போ சேவை செய்ய முடியும். ஆனால் அந்த சுதந்திரத்தை, அந்த இண்டிபெண்டன்ஸை நம்ம தவறாக பயன்படுத்தும் போது நம்ம வந்து இந்த ஜடலோகத்தில் இருக்கக்கூடிய பாவ செயல்களில், சின்ஃபுல் ஆக்டிவிட்டியில் மாற்றோம். நம்ம இந்த விஷயம் வந்து கட்டுண்ட ஜீவாத்மாக்கு அகங்காரத்தில் இருக்கிறதுனால அது புரியாது. அது உடனே வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம பந்த ஜீவாத்மா என்ன பண்ணுவோம்? நம்ம சுதந்திரத்தை பயன்படுத்தி நம்மளுக்கு ஹாப்பினஸ் வரும்போது, சந்தோஷம் வரும்போது நம்ம பகவானை கேள்வி கேட்க மாட்டோம். இந்த சுதந்திரத்தை பயன்படுத்தி நம்மளுக்கு காசு கிடைக்கும் போது கேள்வி கேட்க மாட்டோம். இந்த சுதந்திரத்தை பயன்படுத்தி நம்மளுக்கு வந்து பேர், புகழ், நேம், ஃபேம் கிடைக்கும் போது கேள்வி கேட்க மாட்டோம். ஆனால் அந்த சுதந்திரத்தை பயன்படுத்தி நம்மளுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்து கஷ்டம் வருதுன்னா உடனே கேள்வி கேட்போம். அதனால தான் பகவான் நம்மளை திட்டுறாரு. ஒவ்வொரு சாப்டர்லையும் நம்மளை திட்டுறாரு. என்ன திட்டாரு? அகங்கார விமூடாத்மா. அகங்கார விமூடாத்மானா என்ன அர்த்தம்? நான் பல வாட்டி சொல்லியிருக்கேன் கிளாஸில். அகங்கார விமூடாத்மானா என்னது? மூட ஆத்மானா முட்டாள் ஜீவாத்மாக்கள் சொல்லி அர்த்தம்.
கொஞ்சம் கேட்காம மனசு கஷ்டமாக இருக்கு ஹரி பிரபு. அது முட்டாளன் திட்டுறாரு. நம்ம முட்டாளன்னு சொன்னால் நம்மளுக்கு ரொம்ப கோபம் வரும். ஆனால் பகவான் திட்டாரு, மூட ஜீவாத்மானா நம்ம முட்டாள் ஆத்மாக்கள். ஏன் முட்டாள் ஆத்மாக்கள்? ஏன்னா சாதாரண முட்டாள் இல்லை, நம்ம வந்து எப்படி அல்ட்ரா லேஜன் முட்டாள். எப்படின்னா அகங்காரம் மூட ஆத்மா, அகங்காரம் பிடிச்ச ஆத்மாக்கள். நம்ம அகங்காரம் பிடிச்ச முட்டாள் ஆத்மாக்கள். காரணம் என்னன்னா நம்மளுக்கு எல்லாமே தெரியும், கிளாஸஸ்ஸு விஷயங்கள் எல்லாம் நம்மளுக்கு கேட்குறோம், புரியும். ஆனால் தெரிஞ்சும் நம்ம வந்து நம்மளை மாற்றிக்கிறது இல்லை. சில பேருக்கு வந்து இப்போ மனித பிரிவை எடுக்கிறதே மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட். நீங்கள் மனுஷனாக புரிஞ்சிட்டிங்கன்னா அதை விட மிகப்பெரிய ஒரு பாக்கியமே இல்லை. நல்ல பாக்கியமாக இருந்தவங்க தான் மனித பிரிவு கிடைக்கும். ஆனால் மனுஷ பிரிவு எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்? கடவுள் இல்லை, கடவுள் இருக்கிறாரா இல்லையா, கடவுளை குறை சொல்கிறது. நம்ம இந்த மனித பிரிவை எடுத்து நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணணும். அப்போ இந்த இண்டிபெண்டன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ தான் நம்ம வந்து ரஜோ தமோ சாத்விக் குணத்துலேருந்து நம்ம வந்து எல்லா வகை குணத்துலேயும் நம்ம எப்படி வேணாலும் செய்யலாம். நம்மளுக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த சுதந்திரத்தை வச்சு நம்ம பாவங்கள் பண்ணும்போது நம்ம இந்த பூமியில் நம்ம வந்து பந்த ஜீவாத்மாவாக மாறுறோம். ஆனால் பகவான் லோகத்துலேயும் வந்து அவங்களுக்கும் சுதந்திரம் இருக்குது. ஷரா அக்ஷரா முதல்ல சொன்னாங்க. ஷரானா வந்து தவறு இழைக்கக்கூடிய ஃபாலிபிள். அக்ஷரனா இன்ஃபாலிபிள். அதாவது ஷரானா இந்த பந்தப்பட்ட ஆத்மாக்கள், அக்ஷரனா பந்தப்படாத. பந்தப்படாத ஆத்மாக்கள் அங்கே என்ன பண்ணுறாங்க? அவங்களுக்கும் சுதந்திரம் இருக்குது, அவங்க சேவை செய்கிறாங்க. ஆனால் அவங்க எந்த மூட்டில் இருக்காங்க, எந்த வகை குணத்தில் இருக்காங்க? அவங்க சுத்த சாத்விக் குணத்தில் இருக்கிறாங்க. நம்ம என்ன பண்ணுறோம்? ரஜோ குணம் தமோ குணத்தில், சாத்விக் குணத்தில், தமோ குணத்தில் சாத்விக் குணம் ரஜோ குணம் மாற்றி இருக்கும். சில நேரத்தில் நான் நினச்சா நம்ம வந்து கிருஷ்ணா கோவிந்தான்னு இருக்கும், சில சமயத்தில் நம்ம வந்து பகவானை வந்து குறை சொல்கிறோம், சில சமயத்தில் நம்ம ஏன்டா இந்த உலகத்தில் வாழ்கிறோம். இந்த தற்கொலை பண்ணுறாங்களே, இந்த சூசைட்லாம் பண்ணுறாங்களே, இந்த சூசைட் பண்ணும்போது அவங்களுக்கு எந்த குணம் வந்து அதிகமாக இருக்கும்? யார் சொல்ல முடியும்? இப்போ தற்கொலை பண்ணுறாங்க, அவங்க தூக்கில் தொங்க போகிறாங்க, இல்லைன்னா விஷம் குடிக்க போகிறாங்க, இல்லைன்னா வந்து ஏதாச்சும் பிரிட்ஜிலேருந்து கீழே குதிக்க போகிறாங்க, இல்லைன்னா ஃப்ளாட்லேருந்து கீழே குதிக்க போகிறாங்க, இருக்காங்களே. அவங்களுக்கு அந்த கிடச்சி அவங்களுக்கு எந்த குணம் வந்து அதிகமாக இருக்கும்? யார் சொல்ல முடியும்? எஸ், தமோ குணம். என்ன 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 நினைப்பாங்க? அதாவது தமோ குணத்தில் இப்போ என்ன நினைப்பாங்க தெரியுமா? நம்ம செத்து போயிட்டா எல்லாம் முடிச்சு, பிரச்சனைலாம் சால்வ் ஆயிரும், நம்ம வந்து எல்லாம் ஓகேவாயிரும், இந்த வாழ்க்கை இதோட முடிச்சா எல்லாம் ஓகேவாயிரும், அதுக்கப்புறம் வந்து ஒன்றும் இல்லை, அதுக்கப்புறம் எல்லாமே இறந்து போனால் எல்லாமே நம்ம மறைஞ்சிருவோம், நம்ம வகை கிட்ட போயிடுவோம், நம்ம வந்து அப்படியே எல்லாம் காணா போயிடலாம், இருட்டாயிரும், நம்ம அப்படி படுத்து தூங்கிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. கிடையாது, இதுதான் அறியாமை உச்ச கட்டம். இந்த இறந்து போயிட்டா அதோட இருட்டாயிரும், நம்ம எல்லாம் ஆட படுத்து தூங்கிடலாம், எல்லாம் அமைதியாக இருப்பாங்க, தூங்குவாங்க. யார் சொன்ன அந்த கதையை? எனக்கு நிறைய பேர் எங்கிட்ட சொல்ல, இறந்து போயிட்டாலும் முடிச்சு போயிருப்போம், எல்லாம் அப்படியே இருட்டில் அப்படி மிதக்கி இருக்கும், எல்லாம் முடிஞ்சிச்சு, அப்படியே இருட்டில் மிதக்கி இருக்கும், அப்படி இருக்கும். அப்புறம் இன்னொரு சில பேர் பிரிவு நம்மளுக்கு 7 பிரிவு தான் பிரிவு இருக்குது, இந்த பிரிவு தான் கடைசி பிரிவு. எப்படி சொல்கிறீங்க? ஏன்னா நான் என்ன மாதிரி இன்னொரு ஆளை பார்த்துட்டேன், அதனால் 7வது பிரிவு முடிஞ்சு பிரிவு, அதனால் 7 பிரிவு தான் இருக்குது. 7 பிரிவு இருக்குன்னு யார் முதல் சொன்னேன்? நான் யாராவது 7 பிரிவு சொன்னீங்கன்னா எனக்கு 7 பிரிவு சொல்லியிருக்கேன், ஸ்லோகம் காட்டுங்க, எனக்கு எங்கே புக்கில் போட்டிருக்கேன், எனக்கு ஸ்லோகம் காட்டுங்க, நான் கண்டிப்பாக கேட்பேன். நீங்கள் என்கிட்ட நீங்கள் விளாட முடியாது யாரும் என்கிட்ட. 7 பிரிவு என்றது கான்செப்டே ராங். யார் சொன்னாங்க? அங்கே ஔவையார் பாட்டி காட்டுக்கிறது கத்துறாங்க. ஔவையார் பாட்டி அரிது மானினாய் பிறத்தல் அரிது போடுறாங்க. அவங்க அரிது 7 பிரிவு சொன்னாங்களா? இங்கே சிவபெருமானத்தில் கத்துறாரு, புல்லாகி புழுவாகி பூடாகி பல்வேகமாகி பாம்பாகி பேயாகி பல் அசுரராகி, இதே 7 தாண்டிருச்சு. உண்மையில் அறிப்பிருவா அதுவே 7 தாண்டிருச்சு. இதில் நம்ம பெரிய டைலாக் வேறு, நம்ம என்னது, நம்ம 7 பிரிவு தான் பிரிவு இருக்குது, இந்த பிரிவு கடைசி பிரிவி. அடுத்து வந்து இன்னொரு டைலாக் என்னது, நான் இறந்த பிறகு எங்கள் அம்மாவுக்கே நான் வந்து பிள்ளையாக பிறக்கணும், நான் இறந்த பிறகு என் கணவருக்கே நான் மனைவியாக வரணும், நான் இறந்த பிறகு என்னோட மனைவிக்கு நான் பொண்ணாக வரணும், நான் எங்கே இறந்த பிறகு நான் எங்கள் தாமாலே திருப்பி பிறக்கணும், எங்கள் ஏரியாவில் பிறக்கணும். என்ன எங்கே ஓடிருக்கோம்? இதுதான் பகவான் திட்டுறாரு. என்னன்னு திட்டுறாரு பிரபு? அது என்னன்னு திட்டுறாரு? விமுட ஆத்மாவா? முன்னுக்கு ஒரு வார்த்தை, என்ன வார்த்தை? இப்போதான் நான் சொன்னேன், அகங்கார விமுடாத்மா. இப்போ தெரியுதா ஏன் நம்ம பகவான் திட்டுறாருன்னு? அகங்காரம் பிடிச்ச நம்ம ஆத்மாக்கள்
இங்கேருந்து பகவான் லோகத்துக்கு தப்பிச்சு போய் வழிகளை சொல்லி கொடுத்தா எப்படிலாம் இங்கே நம்ம திருப்பி வரலாம்னு சொல்லி நம்ம பிளான் பண்ணுறோம். அப்போ பகவானுக்கு கோபம் வருமா வராதா? அதனால தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஷரானா வந்து பார்த்தீங்கன்னா தவறு இழைக்கக்கூடியவர்கள். நம்ம இந்த ஃபாலபிள் நம்ம கீழே உழுறதுக்கு காரணமே நம்மளுடைய மனசு, நம்மளோட புத்தி, நம்மளோட அகங்காரம் தான் காரணம். அதனால தான் ஆன்மீக ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷன், ஆன்மீக எஜுகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீக ஞானம் எல்லாமே மனசை நோக்கி இருக்கும். இந்த மனசை கண்ட்ரோல் பண்ணணும். இங்கே புறப்பாத பொருள் உள்ள சொல்கிறாரு பாருங்க, ஜட ஓகே ஓர் உயிர்வாளி கட்டுண்டு இருக்கும் வரை அவனது உடல் ஜடத்தின் தொடர்பினால் மாறிக்கொண்டுள்ளது. ஜடம் மாற்றம் அடைவதால் உயிர்வாளியும் மாற்றம் அடைவதாக தோன்றுகின்றது. ஆனால் ஆன்மீக உலகில் உள்ள உடல் ஜடத்தினால் செய்யப்பட்டதல்ல, எனவே அதில் மாற்றம் ஏதும் இல்லை. ஜட உலகில் உள்ள உயிர்வாளி 6 விதமான மாற்றங்களுக்கு உட்படுகின்றான். ஓகேவா? அதாவது இங்கே இருக்கிற பாடிக்கும் நம்ம இருக்கிற பாடிக்கும் பகவான லோகத்தில் கூடிய பாடிக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா நம்ம இங்கே இருக்கிற பாடி வந்து பார்த்திங்கன்னா 4 விஷயங்கள் இங்கே ரிக்குவயர்மெண்ட் பண்ணுது. இங்கே 4 விஷயங்கள் இந்த பாடிக்கு தேவைப்படுது. என்ன அது 4 விஷயம்? இந்த பாடிக்கு 4 விஷயங்கள் தேவைப்படுது. யார் சொல்ல முடியும்? வேறு யார் இருக்கா இன்னும் கிளாஸில்? வேறு யாரும் ட்ரை பண்ணுறீங்களா? ஹரே கிருஷ்ணா சிவாய நமக. ஓ, யார் இது? மாதாஜி பிரபுவா? சரி தெரியலையா? சரி பரவாயில்ல, தேங்க்யூ. வேறு யாச்சும் நம்மளுக்கு இந்த உடலுக்கு 4 விஷயங்கள் தேவைப்படுகின்றது. வாட் இஸ் அந்த 4 விஷயம்? விஷால் பிரபு இருக்கீங்களா? உங்களால் ஆச்சு எப்படி இருக்கீங்க பிரபு? நல்லா இருக்கீங்களா? நல்லா ஸோ லாங் டைம் ஆச்சு பிரபு. சண்டே கிளாஸ் விட்டு பேசி நம்ம எனி ஐடியா பிரபு? பிரபு அந்த ஈட்டிங் மீட்டிங் ஷெல்டர் அப்புறம் ஈட்டிங் மீட்டிங் ஷெல்டர் அண்ட் லிவிங் ப்ரீதிங். ரொம்ப நாளைக்கு பிரபுவா. ஆகார நித்ரா பயம் மைத்துனா. ஆகாரனா தேங்க்யூ பிரபு. ஆகாரனா வந்து என்னது? சாப்பிட்றது. ஆகார நித்ரானா தூங்குறது. ஆகார நித்ரா பயனா வந்து என்ன? நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது. ஆகார நித்ரா பய மைத்துனா நம்ம வந்து மேட்டிங், நம்மளுக்கு இங்கே இனவர்த்தி பண்ணுறது. அப்போ இந்த பாடிக்கு இந்த உடலுக்கு 4 விஷயங்கள் தேவைப்படுது. இந்த ஜட உடல் பாடி, அதாவது சாப்பிட்றது, ஓகேவா, தூங்குறது, அப்புறம் வந்து நம்ம வந்து இனவர்த்தி பண்ணுறது, நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது. இந்த ஜட உடலில் இருக்கும்போது இந்த 4 விஷயம் தேவைப்படுது. இந்த 4 விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏன் வந்து நம்ம ஏன் ஃபாலிபிள், நம்ம ஏன் இந்த கீழே விழுந்துட்டோம்னா, நம்ம ஏன் ஆங்காரம் பிடிச்சி ஜீவாத்மா சொல்கிறாங்கன்னா காரணம் என்னன்னா இந்த உடலில் 4 விஷயம் தேவைப்படுது. ஓகேவா? இந்த உடலில் 4 விஷயம் தேவைப்படுது. இந்த 4 விஷயம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இது மனசு உடம்புக்கும் தேவைப்படுது, பூனை உடம்புக்கும் தேவைப்படுது, நாய் உடம்புக்கும் தேவைப்படுது, வேறு எல்லா உடம்புக்கும் இந்த 4 விஷயம் தேவைப்படுது. இந்த பூமியில் கூட எல்லா லிவிங் என்டிட்டி எல்லாத்துக்கும் இந்த 4 விஷயம் தேவைப்படுது. சாப்பிட்றது, நம்மளும் சாப்பிடுவோம். எதில் சாப்பிடுவோம்? நம்ம மங்களை சாப்பிடுவோம், எப்படி சாப்பிடுவோம். ஓகேவா? இப்போ ஒரு டாக் இருக்குது, ஒரு நாய் இருக்குது, அது என்ன பண்ணுவோம்? அதுவும் வந்து வெளியில் உட்காந்து சாப்பிடுவோம். நம்ம ஏக்கான் ரூமில் உட்காந்து சாப்பிடுவோம், அது வெளியில் உட்காந்து சாப்பிடுவோம். ஆகார நீத்தா தூங்குறது, நம்ம வீட்டில் வந்து டல்லோ மேட்டில் தூங்குவோம், இல்லை எப்படி வேணால் தூங்கலாம். அது வந்து வெளியில் காற்றுல ரிலாக்ஸாக தூங்குவோம். ஆகார நீத்திர நம்ம வந்து உதாரணத்துக்கு நம்ம பயத்துக்கு என்ன பண்ணுவோம்? நம்ம ப்ரொடெக்ஷன் என்ன பண்ணுவோம்? சிசிடிவி கேமரா, அப்புறம் ஒரு லைசன்ஸ் வாங்கி கண்ணு வீட்டில் வச்சுக்கிறது, அப்புறம் வந்து என்னது வீட்டில் வெளியே வந்து நாய் வளர்க்குறது, அப்புறம் வந்து என்னது நம்ம இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கணும் நம்ம எமர்ஜென்சிக்கு, நம்ம பாதுகாப்புக்கு. இந்த மாதிரி நம்ம வந்து நம்ம பார்த்துக்கணும். அந்த நாய் தன்னை பார்த்துக்கிறதுக்கு என்ன பண்ணுது? இல்லை பூனை என்ன பண்ணுது? அது கடிக்குது போகுது. சாதாரண ஒரு எறும்பு என்ன பண்ணும்? நீங்கள் எப்போ சும்மா கை வச்ச கூட என்ன கை வைக்கிற சொன்னால் அது கடிச்சிடும் நம்மளையே. என்னை வந்து என்ன இது பண்ணுறியான்னு. அப்போ இந்த மாதிரி வந்து சாப்பிட்றது, தூங்குறது, பாதுகாக்கிறது, இப்போ இனவர்த்தி பண்ணுறது. நம்ம கல்யாணம் பண்ணி இந்த மாதிரி வந்து இனவர்த்தி வந்து நம்ம வந்து ஜெனரேஷன் வளர்க்குறோம். அது வந்து கல்யாண செலவு இல்லை, மண்டபம் செலவு இல்லை, அப்புறம் வந்து என்ன செலவு? கேட்டரிங் செலவு இல்லை, வேறு எந்த செலவும் இல்லை. நம்ம மறு வீட்டை அழைச்சி போகணும், இங்கே கொண்டு வரணும், அந்த செலவு ஒன்றுமே இல்லை. ஏன்னா அது சொல்லுவோம், ஏன்னா நாங்கள் நாய், நாங்கள் எப்படி வேணாலும் நாங்கள் இருக்கலாம், நாங்கள் வந்து பேபி பெற்றுக்கணும். ஓகேவா? இவன் மனிதன் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாக்கு கேட்டு இந்த சொசைட்டிமே வந்துட்டான்னு சொல்லிட்டு நான் சொல்ல, ஆச்சாரியர்கள் புரோபாத சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ நாய் கல்யாணம் பண்ண போது அதுக்கு இந்த மண்டபம் தேவையா பிரபு?
நாய்க்கு மண்டபம் தேவையில்லை, ஸ்கெத்தரிங் தேவையில்லை, ஒன்றுமே தேவையில்லை. ஓகேவா? அது பாட்டு எங்கே வேணால் எப்படி இருக்கும். இப்போ மனிதர்களும் சொல்லி கழிவு என்ன ஆகிட்டாங்க, லிவிங் டுகெதர், அப்புறம் வந்து அந்த கேதர் இந்த கேதர், இந்த மாதிரி கல்யாணம் பண்ணாமல் இருக்கலாம் சொல்லி வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட நம்ம வந்து நாயோட பொசிஷனுக்கு வந்துட்டோம், ஒரு லெவலுக்கு வந்து நம்ம டாக் லெவலுக்கு வந்துட்டோம். ஓகேவா? அப்போ இந்த மாதிரி வந்து நம்ம 4 விஷயங்கள் இந்த பாடிக்கு தேவைப்படுது. ஓகே, ஆனால் இதே 4 விஷயங்கள் ஆன்மீக லோகத்தில் தேவைப்படுது. ஆன்மீக லோகத்தில் அங்கே எலக்ட்ரிசிட்டியே கிடையாது. அது ஒரு ஸ்லோகம் இருக்கும், நான் மறந்துட்டேன், பகவத்கீதையில் இருக்கும். ஆன்மீக லோகத்தில் நோ எலக்ட்ரிசிட்டி, நோ ஏர்கான், நோ குண்டு பல்பு, எந்த பல்பும் இருக்காது, எதுவுமே லைட் இருக்காது, ஒன்றும் இருக்காது, எதுவுமே இருக்காது. அங்கே ஆகாரம், அங்கே பசிக்காது, அங்கே நித்ரா, அங்கே தூக்கம் வராது, பயம், அங்கே பயம் கிடையாது. அங்கே வந்து என்ன சொல்ல பயம் மயக்கிறான். அங்கே நீங்கள் வந்து கல்யாணம் பண்ண அவசியம் இல்லை. அப்போ இது எப்படி புரிஞ்சுக்கிறது ஹரிபிரபு? லைட்டு இல்லை, இருந்து கரண்ட் இல்லைன்னா எப்படி பிரபு? இங்கே நம்ம ஏரியாவில் கொஞ்ச நாள் கரண்ட் இல்லைன்னா என்ன ஆகுது? பக்கத்தில் இருக்கிற அந்த டிஎன்பிக்கு அடிச்சிடுவோம், 10 வாட் அடிச்சிடுவோம் நம்ம. ஏய் என்ன பண்ணுறோன்னு வரலையானே. இப்போ அங்கே கரண்ட் இல்லை, ஒன்றும் இல்லை, எப்படி புரிஞ்சுக்கிறது இதை? இங்கே நம்ம ஏக்கோனில் பிறந்து, ஏக்கோன்லேயே வளர்ந்து, ஏக்கோனே தூங்கி, ஏக்கோனே சாப்பிட்டு, ஏக்கோனே வந்து இறந்து போகும்போது கூட ஏக்கோன்லேயே கொண்டு போகிறாங்க. எனக்கு கீழே ஐஸ்லாம் வச்சிடுறாங்க. அங்கே போன கரண்டெல்லாம் எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? இப்போ அங்கே சாப்பாடு இல்லை. ஐயோ நாங்களாம் நல்லா சாப்பிட்றாங்க, நாங்களாம் ஃபுட்டி தெரியுமா ப்ரூ, நாங்களாம் நிறைய சாப்பிடுவோம் ப்ரூன்னு. அங்கே சாப்பாடே அங்கே தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. எப்படி பிரபு? நாங்களாம் 3 வேளை சாப்பிட்டு 6 வேளை டீ குடிச்சிட்டு இந்த மாதிரி நாங்கள் நிறையா சாப்பிட்டு இருக்கோம், சாப்பாடு எல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு? ஆண்கள் வந்து பேசாமல் பௌதிகளுமே ஓகேன்னு பரவாயில்லன்னு தோணும். அங்கே வந்து எப்படி புரிஞ்சுங்கன்னா, அங்கே சூரியன் கிடையாது, நிலா கிடையாது, ஆனால் நித்தியமான வெளிச்சம் இருக்கும். இங்கே நம்மளுக்கு வந்து ஹேக்கோன் தேவை ஜட உலகத்தில், அங்கே ஆண்களில் ஏக்கோனே தேவையில்லை. அங்கே நித்தியமாக வந்து எல்லா வகையான ஃபெசிலிட்டியும் அங்கே இருக்கும். இங்கே தோசை கேட்டால் தான் அம்மா சுட்டு கொடுப்பாங்க. அங்கே வந்து கல்ப விருட்ச மரம் இருக்குது, மரமே தோசை கொடுக்கணும், தோசை கொடுத்துரும். எனக்கு வந்து என்னது என்ன வேணும், என்ன கேட்டாலும் எனக்கு சோயா மில்க் வேணும்னா சோயா மில்க் கொடுத்துரும். எல்லாம் கேட்டால் கொடுத்துரும். ஓகேவா பிரபு? அப்போ வந்து சிக்கன் 65 கொடுக்குமா, அப்புறம் வந்து இது கொடுக்குமா, மட்டன் கொடுக்குமா, சிக்கன் கொடுக்குமா, அப்படி கேட்டால் கிடைக்காது. ஏன்னா அந்த மாதிரி எண்ணம் வந்து இந்த கீழே இருக்கிற ஆங்கல் விமுடாத்துக்கு தான் வரும், பகவான் லோகத்தில் வராது. ஓகேவா? அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து எதுவுமே தேவைப்படாது. அங்கே சாப்பாடு தேவையில்லை, அங்கே பசிக்காது, தூக்கம் வராது. நம்ம நித்தியமாக பகவானுடைய ஆன்மீக லோகத்தில் இன்பமாக இருப்போம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே. அந்த பகவான் நாமம் வந்து நம்மளோட பிளட்டில் ஓடும். பகவானோட நாமம் வந்து நம்ம பாடியில் ஓடி இருக்கும். அந்த பாடி வந்து ஆன்மீக பாடியாக இருக்கும். ஆன்மீக பாடிக்கு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆகார நேரத்தில் பயம் நாளும் தேவையில்லை, ஆனால் ஜட உடலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாளும் தேவைப்படுது. அதனால தான் நீங்கள் பாருங்கள், ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு லீலையில் ஸ்ரீலா நாமாச்சாரிய ஹரிதாஸ் தாக்கூர் வந்து என்ன பண்ணுறாரு, 23 hours கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 3 லட்சம் நாம ஜபத்தை பண்ணுறாரு. இஸ் பாசிபிள் ஃபார் ஆர்டினரி ஹியூமன் பீயிங்? இது சாதாரண மனிதர்களுக்கு வந்து பாசிபிள், அது நாட் பாசிபிள். அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தொடர்ந்து வந்து ஒரு நானும் ஜாம் பண்ணிட்டு ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரி ஹரி, ஹரி ராம் 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 ஹரி ஹரி 23 மணி நேரம் வந்து அதை பண்ணுறாரு. அப்போ என்ன அர்த்தம் அது? அப்போ இது வந்து அரிநாம சிந்தாமணின்னு ஒரு நீங்கள் வந்து சில பக்திவினோத் தாக்கூர் எழுதின புஸ்தகம் இருக்குது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சில புஸ்தகங்களை வந்து ஆச்சாரிய சொல்லியிருக்காங்க, நீங்கள் நாம ஜபத்தை நீங்கள் சின்சியராக நீங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அன்னாடிக்கும் கரெக்டாக பண்ணுறது. நாம ஜபம் வந்து இப்போ தான் நம்ம வந்து பக்தி விஷய கிளாஸில் நம்ம வந்து சொல்லி கொடுத்தோம். 10 நாம அபராதங்கள் இருக்குது. நாமங்கள் ஜபம் பண்ணும்போது நம்ம 10 நாம அபராதங்கள் பண்ணக்கூடாது. அந்த 10 offense வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணிடணும், நம்ம செய்யக்கூடாது. அப்போ அந்த 10 offense என்ன, அது எப்படி புரிஞ்சிக்கிறது, அது எப்படி நம்ம வந்து ப்ராக்டிக்கல் லைஃப்பில் வந்து எப்படி செயல்படுத்துறது, இந்த நாலேஜ் நம்மளுக்கு இருக்கணும். இங்கே நம்மளுக்கு வந்து நாமத்தோடைய மகத்துவம், வாட் இஸ் த க்ளோரி, வாட் இஸ் த பவர் ஆஃப் த ஹரிநாம், இதெல்லாம் நம்மளுக்கு தெரியணும். நம்மளை நல்லா நினச்சி பாருங்கள், நம்மளை இந்த லோகத்திலே நம்மளை காப்பாற்ற போகிறது ஒரே ஒரு விஷயம் தான், இந்த நாமம் தான் நம்மளை காப்பாற்ற போகுது. ஆனால் இந்த நாமம் வந்து நம்ம ஒழுங்காக ஜெபம் பண்ணுறதுக்கு இந்த நம்மளுக்கு ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷன் தேவைப்படுது. அப்போ தான் நம்ம வந்து கீழே விழுந்த நம்ம பகவான் லோகத்துக்கு போக முடியும். ஓகேவா? அதனால தான் சாஸ்திரங்கள் இதை இப்போ உதாரணம் பாருங்கள். போன ஸ்லோகத்தில் கமலகாந்த பிரபு கிளாஸ் கொடுத்துருப்பாரு. சர்வஸ்ய சகம் ஸ்ருதி சன்னிவிஷ்டோ மத்த ஸ்ருதி ஞானம் அபோஹனம் ச வேதேஷ சர்வம் அகமேதே வேத்ய வேதாந்த கிருத் வேதவித் வித்ய ஏவ சாகம்.
இந்த வேதங்கள் எல்லாம் நான் தான் எழுதுறேன்னு சொல்கிறாரு. ஓகேவா? இப்போ உதாரணம் நான் கேள்வி கேட்குறேன். பகவானுக்கு தெரியும் அல்டிமேட் கோல் வந்து பகவான் லோகத்துக்கு போகிறதுக்கு மிகப்பெரிய ஹெல்ப் பண்ணக்கூடியது ஹரே கிருஷ்ண மகாமந்திரம். பகவான் வந்து இந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்தை மட்டும் கொடுத்துட்டு எல்லாரும் சாண்ட் பண்ணுங்க சொல்லிட்டு போயிருக்கலாம். ஓகேவா? ஒரே ஒரு சின்ன தாளில் எழுதுனா உனக்கு ஹரே கிருஷ்ண மந்திரம் சாண்ட் பண்ணுங்க, இதோட மகத்துவம் புரிஞ்சுங்க, சரி ஒரு புக்கு கொடுத்துட்டு போயிருக்கலாம். எதுக்காக இந்த மாதிரி சோ மணி சாஸ்திரத்தை வந்து என்னது எழுதுறாரு? அது பிறகு வேசர் வந்து என்ன சொல்கிறார், நான் வந்து பகவானுடைய சக்தியாவேச அவதாரம் தான் வியாசதேவர். இப்போ அவர் என்ன பண்ண பல சாஸ்திரம் எழுதுறாரு. அப்போ அவர் வந்து சொல்ல வேதங்களால் புரிஞ்சு கொள்ளக்கூடியது நான் தான். வேதேகம் அகம் வேதாந்தக்கு வேத வித்யா விசாகம், நான் தான் வேதங்கள் எழுதுறேன், நீங்கள் புரிஞ்சுக்க வேதங்களை படித்து நீங்கள் என்ன தான் புரிஞ்சுக்கணும்னு சொல்கிறாரு. அப்போ எதுக்காக இந்த மாதிரி சோ மணி சாஸ்திரம், எதுக்காக பகவான் வந்து இவ்வளோ பெரிய ட்ராமா பண்ணுறாரு? எதுக்காக இவ்வளோ சாஸ்திரங்க? விஷயம் ஹரே கிருஷ்ண மந்திரம் தான் முக்கியம்னா விஷயம் மந்திரத்தை எழுதி கொடுத்து போயிருக்கலாமே, இல்லை மந்திரத்தை பற்றி மகத்துவங்களை வந்து சொல்லி கொடுத்து போயிருக்கலாமே, ஒரு சின்ன விஷயம் கொடுத்து போயிருக்கலாம். எதுக்காக இவ்வளோ பெரிய ட்ராமாலாம் எதுக்காக? காரணம் என்ன? யார் சொல்ல முடியும்? காரணம் என்ன பக்தர்களே? ஹரே கிருஷ்ண பிரபு. அதோட டேஸ்ட் கொடுக்கறதுக்காக பிரபு, நம்ம உணர்ந்து சொல்றதுக்கு இல்லை பிரபு. குட் ட்ரை வேற எதுக்காக இவ்வளோ மந்திரம் தான் வந்து முக்கியம்னா எதுக்காக இவ்வளோ சாஸ்திரங்கள்? கட்டுண்ட ஆத்மாக்களை காப்பாற்றுறதுக்கு ஹரிநாமம் தான் வந்து போதும்னா எதுக்கியா இவ்வளோ சாஸ்திரங்கள் அப்படின்னு வெளியில் யாராச்சும் உங்களுக்கு கேள்வி கேட்டால் நீங்கள் எப்படி பதில் சொல்லுவீங்க? இல்லை நம்மளுக்கு அந்த ஐடியா இருக்கா? பக்தர்களே, இந்த அருமை கலை அதான் வந்துச்சு. பேசாம ஹரிகிருஷ்ண மந்திரத்தை கொடுத்து போய்க்கலாமே, அதில் பக்கம் புரிஞ்சுக்கலாமே. எதுக்காக இவ்வளோ சாஸ்திரங்கள் வந்துச்சு? அது முறையான முறையில் அதை இறைவனை புரிஞ்சுக்க முடியும் படிப்படியா. இல்லை நினச்சி பாருங்க, வியாசதேவ பாகவதம் படிக்கும்போது தெரியும். நான் பாகவத கிளாஸ் நான் கொடுக்கல, நீங்கள் அதை கிளாஸில் பாருங்க சொல்லியிருப்பேன். பாகவதத்தில் வியாசதேவர் மண்டை குழம்பி போய் உட்காந்துருக்கிறாரு. ஏன்னா அவர் வந்து வேதாந்தம் உபநிஷங்கள் பிறகு வந்து புராணங்கள் 17 புராணங்கள் இதெல்லாம் எழுதிட்டாரு. எழுதியும் மகாபாரதம் எழுதியும் அவருக்கு வந்து மனசுக்கு நிம்மதி இல்லை. அப்போது சரஸ்வதி நதிக்கல்ல உட்காந்து தியானம் பண்ணுறேன். நாரதர் வந்தோன்னே அவருக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு நிறைய விஷயங்கள். இவ்வளோ விஷயம் எழுதுறதுக்கு நிம்மதி இல்லை. இதில் எங்கே வந்து பகவானை புரிஞ்சிக்க முடியும்? நம்ம அவருக்கு எழுத நிம்மதி இல்லை, நம்மளுக்கு எப்படி நிம்மதி கிடைக்கும்? அப்போ எதுக்காக இவ்வளோ சாஸ்திரம்? சொல்லுங்க ஒரு விஷயம் பிரபு. ஹரே கிருஷ்ண பிரபு. சொல்லுங்க ஹரி பிரபு சொல்லுங்க. என்ன பிரபு, பகவான் தான் நம்மளை வந்து அகங்கார விகுட ஆத்மாக்கள். சரி, வந்து ஒரு விஷயம் ஒரு வாட்டி சொன்னா புரியாது. அவர் வந்து பல எவிடன்ஸ் பல சாஸ்திரங்கள் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாரு. அப்படிதான். சரி, ஓகே, வெரி குட். விஷயம் சொல்லுங்க பிரபு. பகவான் இந்த பகவான் நம்மளுக்கு தேவையான விஷயம் வந்து என்னது? ஹரி கிருஷ்ண மகாமந்திரா. ஓகேவா? இது ஜம்ப் பண்ணி பகவான் போயிடலாம். பேசாம மந்திரத்தை வந்து அழகாக அதை குளோரிஃபை பண்ணி ஒரு புக்கு கொடுத்து போய்க்கலாம். எதுக்காக இவ்வளோ சாஸ்திரங்கள், அதுக்குள்ளே இவ்வளோ நாலேஜ், அதில் வந்து கிடைச்சா வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணுங்க? எதுக்காக இந்த சோ மச் ட்ராமா எதுக்காக கேட்குறேன் நான். இந்த இவ்வளோ விஷயம் எதுக்காக நடக்குது? அண்டர்ஸ்டாண்டிங்ல நம்ம இந்த கலியுலகத்துல அதெல்லாம் நம்ம படிக்க மாட்டோம். ஓகே, பட் ஏன் சோ மச் சாஸ்திரம் பிரபு எதுக்காக எழுதிருக்காங்க? இருங்க, அம்மா கிடைப்போம். மல்லிகம்மா சொல்லுங்க. நம்ம யாரு, கடவுள் யாரு, நமக்கும் கடவுளுக்கு என்ன சம்பந்தம், என்ன தொடர்பு என்ன இருக்குன்னு சொல்லி கொடுக்குறோம். நோ மாதாஜி, வியாசதேவர் எழுதுனதுக்கு மனசு நிம்மதி இல்லையே, அவரே குழம்பி போய் கொடுக்குறாரு. அப்போ அவர் எப்படி வந்து அவரே குழம்பி நம்ம படிக்க நம்மளுக்கு எப்படி கிளியரான ஒரு விஷன் இருக்கும் நம்மளுக்கு? எதனால இவ்வளோ சாஸ்திரங்கள் இருந்துச்சு? தட்ஸ் வை யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் த ஃபிலோசஃபி. டீப் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். என்றைக்குமே ஒரு ஸ்ட்ராங் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் தான் கிருஷ்ண பக்தியில் நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சஸ்டெயினாக போக முடியும். உதாரணத்துக்கு இப்போ யாராச்சும் கேள்வி கேட்குறாங்களே, இப்போ கேட்டாங்கன்னா நம்ம மற்றவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு பதில் இருக்கட்டுமோ இல்லை, கொடுக்குறோமோ இல்லையோ, அது ரெண்டாவது. முதல்ல நம்ம அந்த கேள்விக்கு நம்மக்கிட்ட பதில் இருக்கா, நம்ம வந்து ஆச்சரிய கொடுத்த பதில் நம்ம எடுத்துக்கிட்டோமா, அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் விஷயம். வந்து என்னதுன்னா, இப்போ நம்ம வந்து சாஸ்திரம் நிறைய இருக்கிற காரணம் என்னதுன்னா,
வியாசதேவர் வந்து இந்த சாஸ்திரம் எழுதும் போது இந்த சாஸ்திரம் எல்லாமே முக்குணங்களை சேர்ந்தது. சாத்விக குணம், ராஜசிக குணம், தமோ குணம் சேர்ந்தது. அப்போ எதுக்காக இவ்வளோ சாஸ்திரங்கள் வந்து எழுதப்பட்டிருக்குன்னா, இந்த ஜட உலகத்தில் ஆத்மாக்கள் 3 வகையாக பிரிக்கப்படுறாங்க. சாத்விக குணம், ரஜோ குணம், தமோ குணம். சில பேர் முழுக்க முழுக்க தமோ குணத்தில் இருப்பாங்க, சில பேர் தமோ என்ன ரஜோ குணத்தில் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, சில பேர் முழுக்க முழுக்க ரஜோ குணத்தில் இருப்பாங்க, சில பேர் ரஜோ குணம் சாத்விக குணம் கலந்துருப்பாங்க, சில முழுக்க முழுக்க வந்து சத்துவ குணத்தில் இருப்பாங்க. இந்த எல்லா வகையான பக்தர்களுக்கும் இங்கே வந்து தொடர்ந்து வந்து இங்கே வந்து பூமியில் வந்து எல்லாரும் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க எல்லாத்தையும் வந்து பகவானோட இதுக்குள்ள ஒரே கோல்களை கொண்டு வரணும்னா உடனே முடியாது. ஏன்னா அவங்க குணங்கள் மாறுபட்டிருக்கு. அதனால தான் வியாசதேவர் காலங்களுக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையும் எழுதுறாரு. ஆனால் எல்லாத்தையும் எழுதுகிற ஒரு சாஸ்திரங்கள் எழுதுற. இப்போ உதாரணத்துக்கு வச்சுக்கிங்கன்னா புராணங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா புராணம் சொல்ல முடியாது. புராணங்களில் 18 புராணங்களில் அது 3ஆக பிரிக்கப்படுது. சாத்விக புராணம், ராஜசிக புராணம், தாமசிக புராணம், 3 கதையாக பிரிக்கப்படுது. அப்போ இது குணங்கள் வாரியாக பிரிக்கப்படுது. அதே போல் ஒவ்வொருத்தவங்களுக்கும் தகுந்த மாதிரி ஒரு வழிபாடுகள் வேதங்கள் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் கல்லை வழிபடுறது, மரங்களை வழிபடுறது, இயற்கையை வழிபடுறது, சூரியனை வழிபடுறது, பேய்பூதங்களை வழிபடுறது, இந்த மாதிரிலாம் நிறையா வகையான வழிபாடுகள் சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் ஒவ்வொரு குணத்தில் இருக்கிறவங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. எஸ், இந்த மாதிரி பல வழிபாடுகள் இருக்குது. ஆனால் அல்டிமேட் கோல் வந்து என்னது, அது வந்து வியாசதேவர் கொடுக்கல. அதனால தான் அவரே குழப்பத்தில் இருக்காரு. அப்போ நாரத முனிவர் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாருன்னா, நீ அல்டிமேட் கோலை வந்து சொல்லாத வரைக்கும் ஜீவாத்மா என்றைக்குமே திருப்தி அடையாது. ஜீவாத்மா என்றைக்குமே வந்து அதை பகவான் லோகத்துக்கு போக முடியாது. நீ பகவான் லோகத்துக்கு போகணும்னா அந்த அல்டிமேட் கோல் என்ன கோல் கொடுக்கணும். அதனால கிடைச்சா ஸ்ரீமத் பாகவத புராணத்தில் எழுதினார். இந்த பாகவத புராணம் என்ன கொடுக்குது, முழுக்க முழுக்க பகவான், பக்தி என் பக்தா, 3 விஷயங்கள் பற்றி தான் பேசுது. 3B, பகவான், பக்தி அண்ட் பக்தா. பகவான் பற்றி பேசுது, பக்தி பற்றி பேசுது, அண்ட் பக்தர்களை பற்றி பேசுது. இந்த 3 முழுக்க முழுக்க பக்தி சாஸ்திரம். இதுதான் ஸ்ரீமத் பாகவத புராணம். இந்த கதைகளை எப்போ கேட்குறோமோ தென் அப்போ என்ன ஆகும், நம்மளுக்கு இந்த நாமத்தோட மகத்துவம் புரிய வரும். இந்த நாமம் எந்த மாதிரியான நம்மளுக்கு இது பண்ணுது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாம ஜபம் பண்ணும்போது நம்மளுக்கு சொன்னல, இந்த உடல் இருக்குல்ல, இந்த பாடி வந்து இந்த 4 வகையான சாப்பிட்றது, தூங்குறது, இனவர்த்தி பண்ணுறது, தன்னை தற்காத்துக்குது. ஆகார, நித்ரா, பயம், மைத்ரம், 4 விஷயத்துலேருந்து நம்மளோட பாடி என்ன ஆகும், நம்ம சொல்லி இந்த 4 விஷயத்துக்கு நம்மளோட பாடி வந்து வெளியாகிடும். அப்போ அதெல்லாம் பாருங்கள், சொன்னால் ஹரிதாஸ் டாக்கூர் இந்த நாம ஜபம் பண்ண அவர் வந்து இந்த சாப்பிட மாட்டார், தூங்க மாட்டார். அவர் வந்து எந்த வகையான கல்யாண லைஃப்லையும் இல்லை. பிறகு வந்து என்னது, தன்னை தற்காத்துக்கணும், தன்னை பாதுகாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கிடையாது அவருக்கு. அது இதெல்லாம் எப்போ நடக்கும், இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்போ வரும், எப்போ நம்ம சாண்டிங் நாமத்தை வந்து நம்ம வந்து சுத்த நாம ஜபம் பண்ணுறோமோ. நாமம் வந்து பண்ணும்போது அது முதல் ஸ்டேஜ் வந்து நாம அபராதம், குற்றங்கள் பண்ணிக்கிட்டு நாம ஜபம் பண்ணுறது முதல் ஸ்டேஜ். 2வது ஸ்டேஜ் நாம பாஷம், குற்றங்கள் இல்லை. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகணும், நாம பாஷம். இந்த நாம பாஷ ஸ்டேஜுக்கு வந்துட்டாலே நம்ம வந்து சேஃபான ஜோனில் இருக்கணும்னு சொல்லி அர்த்தம். ஏன்னா நாம பாஷ ஸ்டேஜுக்கு வந்துட்டுமே ஆனால் அங்கே பிராப்த கர்மா வேலை செய்யாது. பிராப்த கர்மானா என்ன அர்த்தம்னா, நம்மளுக்கு போன பிரிவினால இல்லை அதுக்கு பல முந்தைய ப்ரீவியஸ் லைஃப்பில் இருந்த கர்ம வினைகள்னால நம்மளுக்கு இந்த பிரிவில் எந்த வகையான ரியாக்ஷன் நமக்கு வராது, எந்த வகையான விளைவுகளும் நமக்கு வராது. ஏன்னா நாம பாஷை என்ன பண்ணும், எல்லா வகையான கர்ம வினைகளையும் கர்மத்தின் விளைவாக நம்ம வரக்கூடிய எல்லா வகையான துன்பத்தையும் அது வெட்டி விட்டுரும் நாம பாஷம். அதனால தான் அஜாமில சரித்திரத்தில் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அஜாமில சரித்திரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஹரிபிரபு? அஜாமிலன் வந்து யாருன்னா, அஜாமிலன் இஸ் அ பிராமண குலத்தில் பிறந்தவர். ஓகே, தேங்க்யூ. அஜாமிலன் வந்து யாருன்னா ஒரு பிராமண குலத்தில் பிறந்தவர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா பிராமணத்தில் இருக்கக்கூடிய அந்த எல்லா வகையான ரூல்ஸ் ரெகுலேஷனும் ஃபாலோ பண்ணுவார், பக்கம் வழிபடுவார். ஆனால் அவர் வந்து ஒரு காட்டுக்கு வந்து அவர் வந்து பூ பறிக்க போகும்போது இந்த காட்டில் இருக்கக்கூடிய ஒரு வேடனுடைய ஒய்ஃபும் அவங்க வந்து இன்பமாக இருக்கிறது, ரொம்ப அழகாக இருக்குது, அந்த அவங்க வந்து என்ஜாய் பண்ணுறதை பார்த்தோன்னே இவருக்கு என்ன ஆகுது, வந்து அவருக்கு வந்து அந்த என்ன சொல்லுவாங்க, ப்ராஸ்டிடியூட், அந்த விபச்சாரி. அப்போ அவங்க கூட வந்து திருப்பி இவர் வந்து என்ன பண்ணுறது, அவங்க கூட உறவு வச்சுக்கிறாரு.
அந்த அந்த ப்ராஜெக்ட் கூட அந்த விபச்சாரி கூட அவங்க வந்து உறவு வச்சுக்கும் போது சொந்த குடும்பத்தை பார்க்கல. ஏன்னா பேட் அசோசியேஷன் போகிறாரு, அவர் பிராமண பொசிஷன்லேருந்து பேட் அசோசியேஷன் போகிறாரு. ப்ரொசெக்யூட் கூட போகும்போது அந்த ப்ரொசெக்யூட் வந்து அந்த விபச்சாரி என்னென்ன கேட்குறாங்களோ எல்லாத்தையும் கொடுக்குறாரு. அவங்க நகை காசு பணம் கொடுக்குறதுக்கு என்ன பண்ணுறாரு, அவர் வந்து திருடுறாரு, கொலை பண்ணுறாரு, கொள்ளை அடிக்கிறாரு, அப்புறம் நிறைய வகையான இது பண்ணுறாரு. பிறகு வந்து பார்த்தீங்கன்னா தன் குடும்பத்தை பார்த்துக்காம எல்லா வகையும் அட்டுலையும் பண்ணுறாரு. ஓகேவா, தன் மனைவி பிள்ளைங்களாம் பார்த்துக்கிறது இல்லை. அவன் கடைசி அவருக்கும் வந்து வயசாகுது. ஓகேவா, ஆனால் அவருக்கு வந்து பசங்க இருக்காங்க. அவர் கடைசி பையனோட பேர் வந்து நாராயணா. ஓகேவா, அப்போ அவர் வந்து பாருங்கள், அவர் கடைசி காலத்தில் வந்து உயிர் போகும்போது அவர் வந்து என்ன பண்ணுறாரு, நாராயணா நாராயணா நாராயணா, ஓ நாராயணா 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 சொல்லி தன்னோட பையனோட பேரை கூப்பிட்றாரு. ஆனால் ரொம்ப கத்தி சத்தமாக கூப்பிட்றாரு. அப்போ பகவான் இது அந்த கடைசி நேரத்தில் அவரோட உயிரை வந்து எடுத்து போகிறதுக்கு யம தூதர்கள் வராங்க. அந்த நேரத்தில் என்ன பண்ணுறாங்க, விஷ்ணு தூதர்கள் வராங்க. அப்போ யம தூதர் கேட்குறாங்க, ஏன்ப்பா நீங்கள் வந்தீங்க, இவன் செஞ்சது பூரா பாவம், இவனை வந்து அடித்து தோச்சு வந்து நரகத்துக்கு கொண்டு போகணும், நீங்கள் எப்போ வந்தீங்கன்னு. இல்லை 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 இவர் நாராயண பேர் சொல்லிட்டாரு. அப்போ இது வந்து 7வது கண்டம், ஐ திங்க் 7வது கண்டத்தில் இந்த கதை வந்து ரொம்ப அழகாக எலாபரேட் பண்ணி சொல்லியிருப்பாங்க. அது வந்து சொல்லியிருப்பாங்க என்னன்னா, இப்போ எல்லாம் பாவம் பண்ணிட்டு ஒருத்தர் நாராயணன் சொல்லிட்டேன்னா அப்போ எல்லாரும் தப்பிச்சிட முடியுமா? நாட் ஃபேலா பிரபு. அப்போ உளுந்து பக்தி பண்ணுறவங்க, ஃபாஸ்டிங் எடுக்கிறவங்க, அப்புறம் வந்து ஒழுங்காக ஜெபம் பண்ணுறவங்க, அப்போ அவங்களுக்கும் எல்லாம் பாவம் பண்ணிட்டு நாராயணன் சொல்லுங்க என்ன வித்தியாசம் பிரபு? கரெக்டாக யாரி பிரபு? அப்போ வந்து யமதூதர்கள் வந்து டென்ஷன் ஆயிடுவாங்க. அவங்க போய் யமதூதர்கள் சொல்லுவாங்க, ஏன் என்னது ராஜா என்ன இந்த மாதிரி அட்டுகள் நடக்குது? அப்போ உண்மையான பக்தி பண்ணுறவங்களுக்கும் அப்போ இந்த மாதிரி நாம இவங்க அவ்வளோ அட்டி நம்ம பொண்டாட்டி பிள்ளைங்களை பார்க்கல, குடும்பத்தை பார்க்கல, ஒன்றும் பார்க்கல, ஆனால் வந்து இவங்க வந்து காப்பாற்றுறதுக்கு பகவான் தூதர்கள் வந்திருக்காங்க, இது நாட் ஃபேர் அப்படின்னு சொல்லி டென்ஷனில் போய் சொல்லுவாங்க. இப்போ பகவான் சொல்லுவார், எஸ் எல்லாம் சாந்தமாக இருங்க. அப்போ அந்த அரே நாமத்தோட மகத்துவம் அங்கே வந்து யம தர்மராஜா எக்ஸ்பிளைன் பண்ணுவார். யம தர்மராஜா வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயோ யமன்னு பேர் சொல்லிடாத, ஐயோ கண்ணத்தில் போடு, வீட்டில் வந்துட்டு போகிறாரு. நம்மளுக்கு 12 மகாஜன் இருக்காங்க. மகாஜன்னா வந்து பியோர் டிவோட்டீஸ். அந்த 12 மகாஜனத்தில் வந்து ஆனது யம தர்மராஜாவும் ஒரு ஆள். ஓகேவா, அப்போ அவர் சொல்லுவார், நாமத்தில் மகித்துவம் யார் வந்து குற்றங்கள் போது தான் நாமத்தில் நம்ம குற்றங்கள் பண்ணிக்கிட்டே நாமஜம் பண்ணுறோம், அதுலேயும் நம்மளுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஆனால் அந்த குற்றங்களை அந்த ஒஃபென்ஸை வந்து நம்ம தவிர்க்கணும், அவாய்ட் பண்ணணும். நாம பாஷ்யம் அஜாமினர் சொன்னது நாம பாஷ்யம். நாம பாஷ்யம் என்னது, அவர் வந்து எந்த வகையான மோட்டிவ் எதுவும் இல்லாமல் நாராயணனால அந்த ஒரு நாமத்தை நம்ம உள்ளேருந்து மனசுலேருந்து சொல்லும் போது அந்த நாமம் அது வந்து நாம பாஷ்யமாக மாறும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த அஜாமினர் கதையில் நிறைய பேர் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்கன்னா, நாராயணன் சொல்லிட்டா எல்லாம் பாவம் போயிடுச்சு. அப்படி கிடையாது. அவர் நாராயணன் சொன்னது அது எந்த நாமத்தை கெட்டகரியில் இருக்குன்னா நாம பாஷ்யம் என்று சொல்லக்கூடிய கெட்டகரியில் இருக்கு. அதனால தான் அவரோட பிராப்த கருமா போயிடுச்சு. அவரோட எல்லா வகையான கரும வினைகள் பாவங்களும் காண போயிடுச்சு. அந்த ஒரு நாமம் இத்தனைக்கும் அவர் வந்து பகவான் நினச்சி கூட சொல்லலை, தன் பையனை தான் சொன்னார். ஈவன் நீங்கள் எந்த மோட்டிவேஷன் சொன்னாலும் பகவான் நாமத்தை நீங்கள் உள்ளேருந்து மனசேர்ந்து நாராயணா கிருஷ்ணா கத்தும் போது அந்த நாமம் என்ன பண்ணும், அதை நாமம் பாஷ்யமாக மாறி நம்மளோட எல்லா வகை பிராப்த கருமாவையும் விளையாக்கிடும். அதனால தான் பவர் ஆஃப் த ஹரிநாம். அதனால தான் மகாபுரம் என்ன சொல்கிறாரு, நீங்கள் யாக்கே தெரி தாரே கிருஷ்ண யாரை பார்க்குறீங்க எங்கே போய் எல்லாரும் கிருஷ்ண உபதேசம் பண்ணு, அதாவது நகராதி கிராமம் எங்கெங்கெல்லாம் போதும் எல்லாரும் நாம சங்கீதம் பண்ணுங்க. ஏன் நாம சங்கீதம் பண்ண சொன்னார் மகாபிரபு, யாரெல்லாம் இந்த காதுக்குள்ளே இந்த நாமம் உள்ளே போகுதோ அந்த சுத்த நாமமாக நம்ம சாண்ட் பண்ணுறோம்னு வச்சுக்கலாம். நாம சங்கீதம் பண்ணும்போது சுத்த நாமம் வெளியே வரும். அது நாமம் யாருக்கெல்லாம் போதோ அவங்க கர்ம வினைகள் எல்லாம் குறையும். இதனால தான் மகாபிரபு நாம சங்கீதத்தை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணார். சும்மா ரோட்டில் வந்து பைத்தியக்காரங்க ஆட்டு போகிறதுக்கு சொல்ல அவர் வந்து எதுக்காக மகாபிரபு செஞ்சார், எல்லாரோட பிராப்த கர்மம் எல்லாரோட கர்ம வினைகள் குறைஞ்சாதான் பக்தி ரைஸ் ஆகும், பக்தி வரும். அப்போ நாராயணன் அந்த நாம பாஷ்யம் என்ன பண்ணும், பிராப்த கர்மம் எல்லா கர்ம வினைகளும் எடுத்துரும். 3வது ஸ்டேஜ் வந்து என்னது, சுத்த நாமம். சுத்த நாமம்னா வந்து என்னது, யோமாம் பஷ்யத்தி சர்வத்திர சர்வமை பஷ்யத்தி. அதாவது நம்ம எல்லாத்துலையும் கிருஷ்ணரை பார்ப்போம், எல்லாத்துக்குள்ளேயும் கிருஷ்ணன் பார்ப்போம். யூ கேன் see everywhere கிருஷ்ணா அண்ட் வித்தின் எவ்ரி திங். எல்லாத்துக்குள்ளேயும் நம்ம வந்து எல்லாத்துக்குள்ளேயும் நம்ம வந்து கிருஷ்ணரை பார்ப்போம். எல்லாம் ஒரு எட்டம்குள்ளேயும் கிருஷ்ணரை பார்ப்போம். அது சுத்த நாமம். அப்போ நாமத்தில் நம்ம வந்து நம்ம ஸ்லோலி வந்து ப்ரோக்ரஸ் பண்ணி நம்ம டாப் லெவலுக்கு வரும்போது நம்மளோட பாடி வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷனாக மாறும். நம்ம பாடி மாறும். ஆகாரம் சாப்பாடு குறைவாயிரும், நித்ரா தூக்கம் குறைவாயிரும், பய அறவே இருக்காது,
அப்புறம் ஆகாரத்தில் பயம் மைத்துனா, இந்த உலகத்தோட இன்பங்கள் இதெல்லாம் தேவை இருக்காது. அதனால தான் நம்மளோட ஆச்சாரிய கோஸ்வாமிகள் அவங்க வந்து பாருங்கள், அவங்க தூங்குறது 2 மணி நேரம் தூங்குவாங்க. அதுக்கு நிறைய புக்கு எழுதுவாங்க, சாஸ்திரம் படிப்பாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. சாப்பிட்றது குறைவாக சாப்பிடுவாங்க. நம்ம சம்பிரதாயத்தில் சில கௌரவ கிருஷ்ணதாஸ் பாபாஜி மகாராஜ் இருக்கிறார், நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அன்னாடிக்கும் ஒரு கத்திரிக்காவை லைட்டாக சுட்டு சாப்பிடுவார், கொஞ்சம் சாப்பிடுவார். அவர் கொஞ்சம் தான் சாப்பிடு, இவ்வளோ தான் சாப்பிடு, அவ்வளோதான். நம்மளுக்கு ஒரு ஃபுல் மீல்ஸ் தேவைப்படுது. காலையிலையும் இவ்வளோ ஃபுல் மீல்ஸு, சோறு எல்லாம் போட்டு நிறையா ஃபுல் மீல்ஸ் இருக்கணும், கல்யாணம் சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். மத்தியானமும் நம்மளுக்கு கல்யாணம் சாப்பிட்ற மாதிரி இருக்கணும், அப்புறம் நைட்டு நம்மளுக்கு கல்யாணம் சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். ஏன் பிரபு ஹரி பிரபு ஃபுல்லாக நம்மளுக்கு சாப்பாடு கல்யாணம் சாப்பிட்ற மாதிரி நம்மளுக்கு இருக்கணும். இல்லைன்னா வீட்டில் ஒரே சண்டை, ஏன் இது இல்லையா, அது இல்லையா, அது இல்லையா, ஸோ மச் நம்ம பிரச்சனை. அங்கே ஆச்சாரியர்கள் அவங்க வந்து குறைவாக தான் சாப்பிடுவாங்க. ஏன்? இந்த பாடியோட நீட்ஸு, இந்த பாடியோட தேவைகள் குறைஞ்சிடும். அதனால தான் நம்மளுக்கு இங்கே சொல்கிற ஷரா ஆக்ஷரா, இந்த ஜட உடலுக்கும் ஆன்மீக உலகம் பாடி இருக்குது. நம்ம ஆன்மீகத்தில் நம்ம அட்வான்ஸ் ஆகணும்னா அது 2 வகையான மார்க்கம் இருக்குது. ஓகேவா? அது சொன்ன டைம் ரொம்ப போயிடும். பிரவர்த்தி அண்ட் நிவர்த்தி 2 இருக்குது. ஓகேவா? பிரவர்த்தி அண்ட் நிவர்த்தி இருக்குது. ஐ திங்க் பிரவர்த்தினா வந்து சென்ஸ் என்ஜாய்மெண்ட் நினைக்கிறேன். விஷால் பிரபு எஸ் பிரபு, உன் கையில் ஃபோன் வச்சுருக்கீங்க தானே? எனக்கு டக்குன்னு ஹெல்ப் பண்ணுங்கள். பிரவர்த்தினா என்ன போட்டுட்டு போயிருங்க? பிரவர்த்தினா என்ன போட்டுட்டு போயிருங்க? மெட்டீரியல் பிரவர்த்தி மார்க்கம், பிரவர்த்தி மார்க்கா எல்லாம் பிரவர்த்தி தட்டி பாருங்க. வாட்ஸ் பிரவர்த்தின்னு போடுங்க. அறிப்பூர் தேடுங்க, யாராச்சும் தட்டுங்க. பிரவர்த்தி அண்ட் நிவர்த்தி. நான் கரெக்டாக சொல்லணும், அதுதான் எனக்கு எது வந்துருச்சு. எனக்கு பிரவர்த்தி அண்ட் நிவர்த்தி ஏன்னா என்ன போட்டு பாருங்க. பிரவர்த்தினா வந்து engaging in the world, pursuing desire, duty, okay. நிவர்த்தினா வந்து detaching. ஓகே, தேங்க்யூ ப்ரோ. ஓகே, பிரவர்த்தி. ஓகே, பிரவர்த்தி மார்க்கம், நிவர்த்தி மார்க்கம் 2 இருக்குது. பிரவர்த்தினா வந்து நம்ம சென்ஸ் என்ஜாய்மெண்ட், இந்த லோகத்தில் நம்ம வந்து என்ஜாய் பண்ணுறதா பிரவர்த்தி. ஓகேவா? நிவர்த்தினா வந்து என்னதுன்னா நம்ம இங்கேருந்து வெளியாகிறதுக்கு, நம்ம லிபரேட் பண்ணுறதுக்கு, இங்கேருந்து வெளியாகிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுறோம். அதான் நிவர்த்தி மார்க்கம். இது டீட்டெயிலாக அதுக்குள்ளே நிறைய இருக்குது. பிரவர்த்தினா வந்து என்னன்னா நம்ம சென்ஸ் என்ஜாய்மெண்ட், நம்ம இங்கே உலகத்தை மாட்டிக்கிட்டே இருந்தோம் வச்சிங்கன்னா, இந்த 4 வகையான சாப்பாடு, ஆகாரத்தை, பயமைத்த இந்த பாடியோட நீட்ஸ்க்கு நம்ம வந்து போய்கிட்டே இருக்கணும். நம்ம அதுதான் பிரவர்த்தி. நம்மளுடைய மனசை பிரிவு நம்ம எடுத்ததே எதுக்கு தெரியுமா? இங்கே சும்மா என்ஜாய் பண்ணுறது இருக்குல்ல. இந்த மனசை பிரிவு வந்து நல்லா ஞாபகம் வச்சுங்க. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். இது வந்து ஒரு கீ மாதிரி, இது வந்து என்ன ஒரு சாவி மாதிரி. இந்த சாவியை போட்டு திறந்து நம்ம பகவான் லோகத்துக்கு அப்படியே எக்ஸிட் ஆகி போயிடணும், வெளியாகி போயிடணும். இந்த சாவி நம்ம என்ன பண்ணுறோம்? நெளிச்சி உடச்சி இது பண்ணி பாடியை வீணாக்கி சென்ஸ் என்ஜாய்மெண்ட்டில் போட்டு ஸோ மச் என்ஜாய்மெண்ட் இப்போ கடைசி காலகட்டத்தில் வந்து நம்ம வந்து ஏன் செத்து போகிறோம் தெரியாமல் செத்து போயிடுறோம். நம்ம அதனால தான் நிவர்த்தி மார்க்கத்தை நம்ம ஃபாலோ பண்ணோம். அதனால ஆச்சாரியர்கள், இந்த விஷயம் தெரிஞ்சவங்க, ஞானம், இந்த நாலேஜ் உள்ளவங்க தலைப்பாடம் அடிச்சுக்கிறாங்க. தயவுசெய்து திருந்துங்கப்பா, இந்த நிவர்த்தி மார்க்கத்துக்கு போவாங்க, பிரபத்திக்கு போவாங்க, நிவர்த்தியை ஃபாலோ பண்ணுங்கள், ஸ்பிரிச்சுவல் பாத்தை யூஸ் பண்ணுங்கள், ஆன்மீக பாதைக்குள் வாங்க. இந்த பிறவியில் தான் நம்ம வந்து மனசு தான் இருக்கும். அடுத்த பிறகு நம்ம மனசு போய் எடுக்க முடியுமா எடுக்க முடியாது கூட தெரியாது. தட்ஸ் வாய் நம்ம வந்து ரொம்ப வந்து சீரியஸாக நம்ம வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் எடுகேஷன், ஆன்மீக விஷயங்களை ஃபாலோ பண்ணணும். த கன்க்ளூஷன் என்னதுன்னா, இங்கே ஷரா ஆக்ஷரா. ஷரானா வந்து ஃபாலிபிள் ஒன், இன்ஃபாலிபிள் ஒன்னா ஆக்ஷரா. தவறு இழுக்கக்கூடியவர்கள், தவறு செய்யக்கூடியவங்க ஷரா, தவறு செய்யாதவங்க ஆக்ஷரா. அதனால் நம்ம வந்து தவறு செஞ்சுருக்கலாம், நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் ஃபாலோ த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். கிருஷ்ண பக்தியில் ஸ்ரீல புரோபாத் என்ன கொடுத்துருக்காங்க ஃபாலோ பண்ணி நம்மளோட எவ்வளோ நம்மளை கரெக்ட் பண்ண முடியுமோ நம்மளை கரெக்ட் பண்ணி ஹரே கிருஷ்ண மந்திரத்தை சாண்டிங்கை கரெக்டாக வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி கவனத்தோடு ஜெபம் பண்ணி இந்த உடலை நம்மளுக்கு மரணம் என்ற ஒரு நாள் வரும்போது, அந்த டேட் வரும்போது, அந்த கேலண்டர் ஒரு நாள் அந்த கேலண்டர் நம்மளோட டேட் வரும்போது வராதா? ஹரிபிரபு நம்மளுக்கு ஒரு டேட் போட்டிருப்பாங்க இல்லையா? இத்தனாம் தேதி, இத்தனாம் மாதம், இந்த வருஷம் இங்கேருந்து நம்ம இறந்து தான் நம்ம ஆகணும். அந்த டேட்டு வரும்போது, அந்த இறப்பு வரும்போது, நம்ம இந்த இறப்பை சந்திக்கும் போது நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இறந்து போகணும், பகவான் நமக்கு போய் சேர்ந்துடணும். அதுக்கு தான் நம்ம முயற்சி பண்ணணும். அதுக்கு தான் இந்த டைம் பீரியட் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த வாழ்க்கை நம்மளுக்கு ஒரு ட்ரைனிங் செக்ஷன் மாதிரி.
முடிஞ்சது இந்த ட்ரெயின் பண்ணி நம்ம மனசை பக்குவப்படுத்தி பகவான் லோகத்துக்கு வரணும். அந்த ட்ரெயின் பண்ணுற நம்மள மனசை பக்குவப்படுத்தும் போது தான் நம்ம இந்த ஜட உலகம், இந்த ஜட வாழ்க்கை, இந்த கல்யாணம் வாழ்க்கை, குடும்பம் இதெல்லாம் இருக்குது. நம்ம வேலை போகிறது இதெல்லாம் வந்து எவ்வளோக்கு வேணுமோ அவ்வளோ வச்சுக்கிட்டு ஃபுல் ஃபோக்கஸு இங்கேருந்து நம்ம அந்த டேட் நம்மளுக்கு வந்து இறப்பு என்ற டேட் நம்மளுக்கு வரும்போது அந்த டேட்டில் நம்ம உடம்பு விட்டு இந்த ஆத்மா வெளியாகும் போது சக்ஸஸ்ஃபுல்லாக வெளியாகணும், பகவான் போய் சேரணும். அதுக்காக தான் நம்ம இந்த உழைப்பை போடணும். அப்போ தான் இந்த பாடி வந்து இறந்த பிறகு ஆத்மா சக்ஸஸ்ஃபுல்லாக பகவான் போகும். ஓகே, இதுதான் இங்கே சொல்ல வராங்க. ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீ பகவத்கீதா கி ஜெய், ஸ்ரீ ஸ்ரீ ஜெகநாபலி சுபத்ரா மகாராணி की जय, श्री राधा गोपाल जी की जय, गौरांग महाप्रभु की गौर हरि की जय, श्री प्रभात महाराज की गौर ताई गौर परमानंदे हरि हरि बोल. यस, एनी क्वेश्चंस, एनी கேள்விகள்?